சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதிலீலையை தொடர்கிறோம். இப்போ நம்ம 12 அத்தியாயம் வரைக்கும் பார்த்து இருக்கிறோம். 13வது அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த ஆதிலீலையானது சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்பதற்கு முன்பு வரை, அதாவது அவர் சந்நியாசம் ஏற்கிற வரைக்கும், இன்னும் சொல்ல போனோம்னா மகாபிரபு சந்நியாசம் ஏற்கும் வரை ஆதிலீலைன்னு சொல்லப்படுது. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது சேஷலீலை. அந்த சேஷலீலை 2 பகுதிகள், மத்தியலீலை, அந்தியலீலை. இந்த சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பார்க்குறப்ப மகாபிரபு சந்நியாசம் வாங்குகிற வரைக்கும் இருக்கக்கூடிய லீலைகள் அது எல்லாமே, ஆதிலீலை எல்லாமே 17 அத்தியாயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 17 அத்தியாயமும் உண்மையில் சொல்ல போனோம்னா அதில் 12 அத்தியாயங்கள், ஏறக்குறைய முக்கால்வாசி பகுதி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆதிலீலையில் அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதற்கு ஒரு அறிமுகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மகாபிரபுடைய தத்துவம் என்ன, மகாபிரபு யார், அவர் தோன்றியதற்கான அந்தரங்க காரணம், வெளிப்புற காரணம், நித்யானந்த பிரபு யார், அவருடைய கொள்கை, அவருடைய தத்துவம் என்ன, அத்வைத்த பிரபு யார், அவருடைய தத்துவம் என்ன, பஞ்ச தத்துவத்தில் எப்படி பகவானை புரிந்து கொள்வது, அதைத் தொடர்ந்து ஏன் இந்த நூலை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் எழுத ஆரம்பித்தார் அதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் எப்படி இந்த பக்தியினுடைய மரம், பக்தி விருக்ஷ, இதை எப்படி பல்வேறு கிளைகளாக எல்லா பகுதிகளையும் சென்றடைகிறது அப்படிங்கிறத விரிவாக சொல்லிட்டு இருந்தார். அதனால் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அத்தியாயங்கள் 12 அத்தியாயங்கள் எதுலேயுமே அவர் சைத்தன்யருடைய லீலையை வரிசை கிரமமாக சொல்ல ஆரம்பிக்கலை. இந்த அத்தியாயத்திலிருந்து தான் அவர் சைத்தன்யருடைய லீலையை வரிசை கிரமமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால் ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சைத்தன்ய சரிதாமிர்தத்திற்கு ஒரு முன்னுரை தான். இந்த 12 அத்தியாயங்களுமே சைத்தன்ய சரிதாமிர்தத்திற்கான ஒரு முன்னுரையாகத்தான் நம்ம கருத வேண்டும். இதனுடைய ஒரு சுருக்கத்தை நம்ம படிக்கலாம். பிரபுபாதர் வழக்கம் போல் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் கொடுத்துருக்கார். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தல். நம்ம சமீபத்தில் கூட இந்த அத்தியாயத்தை கொஞ்சம் கௌர பூர்ணிமா அன்று படித்து கொண்டிருந்தோம். இருந்தாலும் இப்போ தொடர்ந்து படிக்கிறப்ப இதை மீண்டும் நம்ம படிக்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தல். 13வது அத்தியாயம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரத்தை விளக்குகின்றது. முழு ஆதிலீலையும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கிரகஸ்த வாழ்வினை குறிப்பிடுகிறது. அதுபோலவே அந்தியலீலையானது அவரது சந்நியாச வாழ்வினை குறிப்பிடுகின்றது. அந்தியலீலையினுள் அவரது சந்நியாச வாழ்வின் முதல் 6 ஆண்டுகள் மத்தியலீலை என்று அறியப்படுகிறது. அச்சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவிற்கு பயணம் செய்தார், விருந்தாவனத்திற்கு சென்றார். விருந்தாவனத்திலிருந்து திரும்பி சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் செய்தார். ஸ்ரீஹட்ட மாவட்டத்தில் வசித்து கொண்டிருந்த உபேந்திர மிஸ்ரர் என்ற கற்றறிந்த பிராமணர் ஜெகநாத மிஸ்ரரின் தந்தையாவார். ஜெகநாத மிஸ்ரர் நீலாம்பர சக்கரவர்த்தியின் வழிகாட்டுதலின் கீழ் கல்வி கற்பதற்காக நவதீபத்திற்கு வந்தார். அதன் பின்னர் நீலாம்பர சக்கரவர்த்தியின் மகளான சச்சிதேவியை மணந்து அங்கேயே தங்கிவிட்டார். ஸ்ரீ சச்சிதேவி 8 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அனைவரும் பெண் குழந்தைகள். ஆனால் பிறந்த உடனேயே மரணமடைந்தனர். அவள் தனது 9வது கர்ப்பத்தில் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அம்மகன் விஸ்வரூபர் என்று பெயரிடப்பட்டார். அதன் பின்னர் சக ஆண்டின் 1407 ஃபால்குண மாதத்தின் பௌர்ணமி மாலையில் சந்திரன் சிம்ம லக்னத்தில் இருந்தபோது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சச்சிதேவிக்கும் ஜெகநாத மிஸ்ரருக்கும் மகனாக தோன்றினார். சைத்தன்ய மகாபிரபுவின் பிறப்பை கேள்விப்பட்டு பண்டிதர்களும் பிராமணர்களும் புதிதாக பிறந்த குழந்தையை காண்பதற்காக பல்வேறு அன்பளிப்புகளுடன் வந்தனர். மிகச்சிறந்த ஜோதிடரான நீலாம்பர சக்கரவர்த்தி உடனடியாக ஜாதகத்தினை தயார் செய்தார். ஜாதக கணக்கின்படி அவர் அக்குழந்தையினை மிகச்சிறந்த நபராக கணித்தார். இந்த அத்தியாயம் அந்த மிகச்சிறந்த நபரின் அறிகுறிகளை விளக்குகிறது. அடுத்தது இதனுடைய முதல் ஸ்லோகம். வழக்கம் போல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தம்முடைய பிரார்த்தனையை சைத்தன்ய மகாபிரபுவிற்கு வைக்கின்றார். சப்ரசாதீது சைதன்ய தேவோ யஸ்ய பிரசாததः தல்லீலாவர்ணனே யோக்ய சத்யஸ்யாத் அதமோப்யயம். நான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையினை விரும்புகிறேன். அவரது கருணையினால் வீழ்ச்சியுற்றவரால் கூட அவரது லீலைகளை விவரிக்க இயலும். பகவானுடைய லீலை வர்ணிக்கணும்னு நினச்சோம்னா ஒரு யாராலையும் தங்களுடைய பண்டித்துவத்தினால் பண்ண முடியாது. நிறைய மக்கள் பகவானை பற்றி சொல்லணும், நான் ஒரு பெரிய பண்டிதன், நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தங்களுடைய பாண்டித்துவத்தை வைத்து யாராலும் வேத சாஸ்திரங்களை எடுத்துரைக்க முடியாது. அவருடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அவருடைய லீலைகளை ஒருத்தரால் சொல்ல முடியும். அதனால் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி மகாபிரபுவின் லீலைகளை உரைப்பதற்கு முன்பாக அவருடைய
கருணையை வேண்டுகிறார். ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய கௌரச்சந்திர ஜெய அத்வைத சந்திர ஜெய ஜெய நித்யானந்த ஜெய ஜெய கதாதார் ஜெய ஸ்ரீனிவாஸ் ஜெய முகுந்த வாசுதேவ் ஜெய ஹரிதாஸ். மகாபிரபுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் ஜெய் சொல்றார். ஜெய் தாமோதர் ஸ்வரூப் ஜெய் முராரி குப்த ஏ சப சந்திரோதய தமல் கைல லுப்த. இவங்க எல்லாரையும் சந்திரனுக்கு ஒப்பிடுறார். ஏ சப சந்திர, இந்த எல்லா சந்திரர்களும் உதய, இவங்க எல்லாரும் உதயமாகும்போது தமோ கொயிலொலுப்த, அதனால் இருளானது அகற்றப்படுகிறது. உலகத்தினுடைய இருளானது இந்த எல்லா சந்திரர்களுடைய ஒளியினால் அகற்றப்படுகிறது. ஸ்வரூப் தாமோதர் முராரி குப்தர் நமக்கு தெரியும், ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம். ஜெய் ஸ்ரீ சைத்தன்ய சந்திரேர பக்த சந்திரகண சபாரே பிரேம ஜோத்ஸ்யான் உஜ்வல திரிபுவன. இந்த மகாபிரபுடைய பக்தர்கள் எல்லாருமே சந்திரனுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் மகாபிரபு அவரும் ஒரு சந்திரனாக இருக்கிறார், சைத்தன்ய சந்திரர். அந்த சைத்தன்ய சந்திரர் எப்படிப்பட்டவர்னா, இந்த சந்திரகணங்களுக்கு மத்தியில் அவர் ஒரு முதன்மையான சந்திரனாக இருக்கிறார். இவர்களுடைய பிரகாசமான ஒளி முழு பிரபஞ்சத்தையும் ஒளியூட்டுகிறதுங்கிறார். எய்த்த ககில கிரந்தாரம்பே முகபந்த. இதுவரைக்கும் நூலினுடைய தொடக்கத்தில் நான் முகபந்தம் கொடுத்திருக்கிறேன். தமிழில் சொல்லணும்னா ஒரு முகவுரை, முகபந்த. ஏபே கோகி சைத்தன்ய லீலா கிரம அனுபந்த. இனிமேட்டு சைத்தன்ய லீலாவை நான் தொடர்ந்து வரிசை கிரமமாக சொல்ல இருக்கிறேன். பிரதமேத்திர சூத்திர ரூபே கரிய ககன பாச்சே தாஹா விஸ்தாரி கொரிப விவரன். அதுலேயும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சைத்தன்ய லீலையை மகாபிரபு என்னவெல்லாம் செய்தார், ஏதெல்லாம் செய்தார் எல்லாத்தையுமே அவர் சுருக்கமாக முதல்ல சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அதை வரிசை கிரமமாக கொண்டு போகிறேங்கிறார். பிரதமேத்த முதல்ல சூத்திர ரூபே சுருக்கமாக கரியே கணனை செஞ்சிட்றேன், எழுதிடுறேன், சொல்லிடுறேன். பாச்சே பின்னாடி தாஹார் விஸ்தார் கொரிபே விவரன், அதனை விரிவாக நான் சொல்கிறேங்கிறார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய நவதீபே அவதாரி. மகாபிரபு நவதீபத்தில் அவதரித்தார். 48 48 48 வத்சரே பிரகட விஹாரி. 48 வருடங்கள் அவர் இந்த உலகத்தில் பிரகட்ட லீலைகளை புரிந்தார். மகாபிரபுடைய லீலைகளானது எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது, இப்போதும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பௌதிகமான கண்களுக்கு அது வெளிப்படுவது கிடையாது. அப்படி பகவானுடைய லீலைகள் எந்த தருணத்தில் வெளிப்படுகிறதோ அப்போது அது பிரகட்ட லீலைன்னு சொல்லப்படுகிறது. வெளிப்படாத தருணத்தில் நிகழக்கூடிய பகவானுடைய லீலைகளானது அப்பிரகட்ட லீலைன்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் விருந்தாவனத்துக்கு போனோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலை அங்கு நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் நவதீபத்தில் மகாபிரபுடைய லீலைகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. பூரிக்கு போனோம்னா மகாபிரபு இன்றைக்கும் யாருக்கு பக்தியினுடைய கண்கள் இருக்கிறதோ அவர்களால் பார்க்க முடியும். பக்தி சான்ஸ்டாக்கூர் சொல்ல, இன்றைக்கும் பூரியில் இருக்கக்கூடிய அங்கே கடலில் குளிக்கிறதுக்காக மகாபிரபு தினமும் மத்தியானம் போகிறார். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது. இன்றைக்கும் அந்த லீலைகள் நித்திய லீலை போயிட்டே இருக்கு. ஆனால் அது அப்பிரகட்ட. இது பிரகட்ட, எல்லாருக்கும் தோன்றக்கூடிய ரூபத்தில் 48 வருடங்கள் அவர் லீலைகள் புரிந்தார். தமது லீலைகளை அனுபவித்தபடி 48 ஆண்டுகள் கண்களுக்கு புலப்பட்டார். 1400 ஜென்மேர பிரமாண. அவருடைய பிறப்பு எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா 1400. 14 அப்படின்னா 14, சத்த அப்படின்னா 100, சாத் அப்படின்னா 7, 1407. அதாவது 1400 அப்புறம் ஒரு 7 சேர்த்தோம்னா 1407 வருஷம். சாத்த ஷகே சகாப்த வருடத்தில் ஜென்மேர பிரமாண அவருடைய பிறப்பு நிகழ்ந்தது. 1455, அதாவது 1455 கோயிலோ அந்தர்தான் அவருடைய மறைவு நிகழ்ந்தது. 26 வத்சரே பிரபு கோயிலா கிரகவாஸ். 24 வருஷம். 26 அப்படின்னா 24. 24 வருடங்கள் மகாபிரபு கிரகவாஸ் இல்லத்தில் வசித்தார். நிரந்தர கோயிலோ கிருஷ்ண கீர்த்தன விலாஸ். அப்போ அவர் என்ன பண்ணார்னா கிருஷ்ண கீர்த்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் எப்போதும். 26 வத்சரே சேஷகரியா சந்நியாஸ். 24 வருடங்கள் சந்நியாசம் எடுத்து வாழ்ந்தார். 26 வத்சர கோயிலோ நீலாச்சலே வாஸ். சரி, 26 வத்சர சேஷே அப்படின்னா 24வது வருஷத்தினுடைய கடைசியில்
அவர் கரியா சந்நியாசம் எடுத்துண்டு 26 வத்சர இன்னொரு 24 வருடங்கள் கையில நீலாச்சலத்தில் வசித்தார். தார மத்தியே அதுக்கு நடுவில் சயவத்சர 6 வருஷம் கமனாகமன் போவதும் வருவதுமாக இருந்தார். அதாவது பூரியில் தான் தங்கி இருந்தார், இருந்தாலும் பூரியிலிருந்து போவதும் வருவதுமாக இருந்தார். கபு தக்கினே சில நேரம் தென்னிந்தியாவிற்கு வந்தார். கபு கவுடே சில நேரம் கவுட தேசத்துக்கு போனார். கபு பிருந்தாபோன் சில நேரம் விருந்தாவனத்துக்கு போனார். அஷ்டாதசர வத்சர ரகிலா நீலாச்சலே 18 வருடங்கள். அஷ்டாதச அப்படின்னா 18, அஷ்ட அப்படின்னா 8, தசன்னா 10, 18 வருடங்கள் ரகிலா நீலாச்சலத்தில் வசித்தார். கிருஷ்ண பிரேம நாமாமிருத்தே பாஷாயிலே ஷகோல். அப்போ அவர் என்ன பண்ணார்னா கிருஷ்ண பிரேமே அப்படிங்கிற அந்த நாமத்தினுடைய அமிர்தத்தில் எல்லாத்தையும் மூழ்கடித்தார். கார்ஹஸ்தியே அதாவது கிரகஸ்த வாழ்க்கையில் பிரபுர் லீலா மகாபிரபு செய்த லீலையானது ஆதி லீலாக்கியான ஆதி லீலை அப்படின்னு சொல்கிறேன். மத்திய அந்திய லீலா சேஷலீலார துய்நாம். சேஷலீலைக்கு 2 பேர் இருக்கு, மத்திய லீலா அந்திய லீலா. சேஷலீலையில் 2 பகுதியாக பிரிக்கிறார், மத்திய லீலா அந்திய லீலா. ஆதிலீலா மத்தியே பிரபுர ஜதேக சொரித்த. ஆதிலீலையில் மகாபிரபு என்னெல்லாம் லீலைகள் புரிந்தாரோ அவையெல்லாம் சூத்திர ரூபே முராரி குப்த கொரிலா கிரதித்த சுருக்கமான வடிவத்தில் முராரி குப்தர் கொடுத்திருக்கிறார். முராரி குப்தர் மகாபிரபு கூடவே நவதீபத்தில் இருந்தார். அவர் சொன்னதை வைத்து இவர் ஆதிலீலை எழுதுகிறார். அதாவது பெரும்பாலான விஷயங்கள் ஏற்கனவே விருந்தாவன் தாஸ் கோஸ்வாமி ஆதிலீலை பற்றி எழுதிட்டார். இருந்தாலும் இவர் எழுதக்கூடிய ஆதிலீலையின் விஷயங்களானது முராரி குப்தர் எழுதியதை வைத்து எழுதப்படுகிறதுங்கிறார். அவருடைய மத்திய லீலை அந்திய லீலையானது ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியினுடைய கட்டச்ச அவருடைய குறிப்பேடுகளிலிருந்து எழுதப்பட்டது. வருவோம் சொல்லுவார் அடுத்து. சூத்திர ரூபே முராரி குப்த கொரில கிரதித அதை சுருக்கமாக முராரி குப்தர் எழுதி வச்சிருந்தார். பிரபுரஜே சேஷலீலா மகாபிரபுடைய சேஷலீலையானது ஸ்வரூப் தாமோதர அவர் என்ன பண்ணார், சூத்திர ரூபே கிரந்திலேன கிரந்தேர பித்தர அவர் சூத்திர வடிவத்தில் எழுதி ஒரு நூலுக்குள்ளார வச்சிருந்தார், எல்லாம் வச்சிருந்தார், அவர் எழுதி வச்சிருந்தார். ஏய் துய் ஜனேர சூத்திர தேக்கியா சுனியா. இந்த 2 பேருடைய சூத்திரத்தை அவர்களுடைய சுருக்கத்தை தேக்கியா பார்த்தும் சுனிலா கேட்டும் வர்ணனா கரைன வைஷ்ணவ கிரமஜே கரியா அதை கேட்குறவங்க அவங்க பகவானுடைய லீலையை வரிசைக்கிறவங்க தெரிஞ்சுக்கலாம். பால்ய பௌகண்ட கைஷோர ஜௌவன சாரி பேத அத்தையேவ ஆதி கண்ட லீலா சாரி பேத. இந்த ஆதி லீலையில் 4 பிரிவுகளாக அவர் சொல்கிறார். பால்ய லீலா, பௌகண்ட லீலா, கைஷோர லீலா, யௌவன லீலா. மகாபிரபுடைய வருஷங்களில் 24 வருஷம் அவர் இருந்தார். அது 6 6 6 6ன்னு பிரித்து பால்ய லீலா, பௌகண்ட லீலா, கைஷோர லீலா அண்ட் யௌவன லீலா அப்படின்னு சொல்லி 4ஆக அவர் பிரித்திருக்கிறார். சாரி பேத. அதனால் ஆதி கண்டமானது 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மகாபிரபுருக்கு ஒரு பிரார்த்தனை மேற்கொள்கிறார். சர்வசத்குண பூர்ணாம் தாம் வந்தே ஃபால்குண பூர்ணிமாம் யஸ்யாம் ஸ்ரீகிருஷ்ண சைதன்யோவதீர்ண கிருஷ்ண நாமாபிஹி. மங்களகரமான அறிகுறிகளால் முற்றிலும் நிறைந்திருந்த மங்களமான நேரமான ஃபால்குண மாதத்தின் பௌர்ணமி மாலை வேளைக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். பகவான் தோன்றிய அந்த நேரத்திற்கு கூட நம்ம வணக்கம் செலுத்தணும். ஏன்னா அந்த நேரம் கூட அவ்வளோ புனிதமானது. அச்சமயத்தில் தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தம்மை ஹரே கிருஷ்ண மந்திர கீர்த்தனத்துடன் அவதரிக்க செய்தார். மகாபிரபு தோன்றும் போதே கீர்த்தனத்தோடு வந்தார். ஃபால்குண பூர்ணிமா சந்தியாய பிரபுர ஜன்மோதாய. ஃபால்குண பூர்ணிமத்தினுடைய சந்தியா வேளையில் மாலை வேளையில் மகாபிரபுனுடைய பிறப்பு ஏற்பட்டது. செய்காலே அந்த நேரத்தில் தெய்வஜோகே பகவானுடைய ஏற்பாட்டில் சந்திர கிரகண் ஹோய் சந்திர கிரகணம் இருந்தது. அந்த நேரத்தில் சந்திர கிரகணத்தின் போது தோன்றினார். இதெல்லாம் இப்போ சுருக்கமாக சொல்லிட்டு வர்றார். அப்புறம் மறுபடியும் இதே விஷயத்தை திரும்பி சொல்லுவார். ஹரி ஹரி பலே லோகே ஹரஷித்த ஹயா. மக்கள் எல்லாரும் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சந்திர கிரகணத்தினுடைய நேரத்தில் ஹரியினுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷமானது. ஜன்மிலா சைத்தன்ய பிரபு நாம ஜன்மாயா.
நாமத்தை முதல்ல பிறக்க வைத்துவிட்டு மகாபிரபு அவர் தாம் பிறக்கின்றார். ஜன்ம பால்ய பௌகண்ட கைஷோர ஜுவா காலே ஹரிநாம லவாயிலா பிரபு நானாச்சலே. இப்படி அவர் பிறக்கும் போதும் சரி, பால்ய லீலையிலையும் சரி, பௌகண்ட லீலையிலையும் சரி, கைஷோர யௌவன எல்லா லீலையிலையும் மகாபிரபு ஹரிநாமத்தை கற்பித்தார், ஹரிநாமத்தை ஏற்கச் செய்தார். பல்வேறு வழிகளில், நானாச்சலே பல்வேறு வழிகளில் ஏற்கச் செய்தார். பால்ய பாவே சலே பிரபு கரேன கிரந்தன். பால்ய காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா, மகாபிரபு அழுவாராம். எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். சின்ன குழந்தைங்க அழுவும், அதில் என்ன விசேஷம், குழந்தைன்னா அழுவத்தான் செய்யும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மகாபிரபு சாதாரண குழந்தை இல்லை, அவர் பகவான். அவர் ஏன் அழறாருன்னா, எல்லாரும் எதோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஏன்டா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. ஒரே ஒரு காரணம், ஒன்று செஞ்சு பார்த்தாங்க. பகவானுடைய நாமத்தை சொன்னாங்க. நாமத்தை சொன்னால் அந்த குழந்தை அழுவுறது நிறுத்திடும். சே, நல்லா இருக்கே இந்த குழந்தை, நாமத்தை சொன்னால் நிறுத்திடுதே, சரி விட்டுடலாம். அவங்க கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு இருந்துட்டு விட்டுருவாங்க. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பசிக்குதுன்னு அழுதுனா பால் கொடுத்தா நின்றுடும், பசி ஆறுனி அழுவே நிறுத்திடும். ஆனால் இந்த குழந்தை பசி ஆறுனி, இதுக்கு பசி ஆறவே ஆறாது. அதனால் இந்த குழந்தை என்ன பண்ணோன்னா, நிறுத்துனாங்க அப்படின்னா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க வீட்டில் எப்போவுமே சதா சர்வகாலமும் ஹரி கீர்த்தனம் போயிட்டே இருந்தது. இந்த குழந்தைய அழாமல் வச்சுக்கணுன்னா வேறு வழியே இல்லைப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி அவர் அதான் அவர் சொன்ன நானாச்சலே பல்வேறு ரூபங்களில் ஹரிநாமத்தை அவர் பரப்பி கொண்டிருந்தார். அத்தையேவ ஹரிஹரி பலே நாரிகண. அதனால் அங்கிருந்த பெண்கள் எல்லாரும் ஹரிஹரின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தேக்கித்தே ஆயிசே ஜேபா சர்வபந்து ஜன. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை சொல்லிட்டு இருப்பாங்க. கௌரஹரி பலி தாரே ஹாசே சர்வநாரி. அதனால அவருக்கு பேரே கொடுத்துட்டாங்க, இவர் கௌரஹரின்னு. இவர் எப்போ பார்த்தாலும் ஹரிநாமத்தை கேட்டுகிட்டே இருக்கிறாரு, கேட்கணும்னு அடம் பிடிக்கிறாரு. அதனால் இவருக்கு பேர் கௌரஹரி. அத்தையே ஹொய்லா தாரநாம கௌரஹரி. அதனால் அவருடைய பேரே கௌரஹரின்னு மாறிடுச்சு. பால்ய வயசே, இப்போ இவர் குழந்தை பருவத்தில் மறுபடியும் சொல்ல, பால்ய வயசை ஜாவத் ஹாத்த கடித்திலே. எது வரைக்கும் அவருக்கு பால்ய பருவம் அப்படின்னா ஹாத்த கடி வரைக்கும். ஹாத்த கடினா கையை பிடிச்சி எழுத ஆரம்பிக்கிறது. அதாவது அவங்க எழுத்து கொடுக்குற வரைக்கும், அது வரைக்கும் இருந்த பருவமானது பால்ய பருவம்னு சொல்லப்படுது. பால்ய பருவத்தில் இருந்து பௌகண்ட வயசு அப்படிங்கிறது என்னென்னா, பௌகண்ட வயசு ஜாவத் விவாக நா கோயிலம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் பௌகண்ட பருவம். கல்யாணம் ஆகிறனா நம்ம நினைக்கிற மாதிரி 25 வயசில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது அந்த காலத்தில். அதனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பௌகண்ட பருவம். விவாக கொரிலே ஹொயிலோ நவீன ஜௌவன. கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய இளமை பருவம் தொடங்குகிறது. சர்வத்திர லவாயுலோ பிரபு நாம சங்கீர்த்தன். இப்படி எல்லா தருணங்களையும் மகாபிரபு நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டார். பௌகண்ட வயசே படேன் படான் சிஷ்யகணே. பௌகண்ட வயசில் அவர் என்ன பண்ணார்னா, அவர் படித்தார், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தார். சிஷ்ய கணங்களை வச்சுக்கிட்டு அவர் ஒரு பாடம் நடத்தினார். அவர் ஒரு குருகுலம் நடத்தினார். குறிப்பாக இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருகுலத்தை அவர் நடத்தினார். சர்வத்ரே கௌரேனே கிருஷ்ணநாமேர வியாக்கியான். அவர் விளக்கம் கொடுக்கும்போதெல்லாம் கிருஷ்ணநாமத்தை வைத்து விளக்கம் கொடுத்தார். அந்த நேரத்திலையும் அவர் ஹரிநாமத்தை எடுத்துரைத்தார். சூத்திர விருத்தி பாஜி டீகா கிருஷ்ணேர தாத்பர்ஜம். அந்த இலக்கண சூத்திரங்கள்லாம் விளக்குறப்ப எல்லாத்தையுமே கிருஷ்ணரை அடிப்படையாக வைத்து அவர் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். சிஷ்யேர பிரதீத்த ஹோய் பிரபாவ் ஆச்சர்ஜ. சிஷ்யர்கள் எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, என்னது இது, எப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சது, அதில் கஷ்டம் எதுவும் தெரியல. ஜாரே தேக்கு தாரே கஹோ கஹ கிருஷ்ணநாம். யாரெல்லாம் பார்த்தாரோ எல்லார்கிட்டையும் அவர் சொல்கிறது கிருஷ்ணநாமத்தை சொல்லுவார். கிருஷ்ணநாமே பாஷாயிலே நவதீப கிராம. கிருஷ்ணநாமத்தினுடைய வெள்ளத்தில், அதில் கிருஷ்ணநாமத்தில் எல்லாரையும் மூழ்கடித்தார். நவதீப கிராமத்தில் இருந்த எல்லா மக்களையும் அவர் அதில் மூழ்கடித்தார். கிஷோர் வயசே, அதாவது இளமை பருவத்துக்கு முன்பாக இளம் வாலிப பருவம். கிஷோர் வயசே ஆரம்பிலா சங்கீர்த்தன். அப்போ தான் அவர் சங்கீர்த்தனத்தை ஆரம்பிக்கிறார். ராத்திர தினே பிரேம நிருத்திய சங்க பக்தகனே. பக்தர்களுக்கு மத்தியில் அவர் இரவு பகலாக சங்கீர்த்தனத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். நகரே நகரே பிரம கீர்த்தன கரியா. ஊரா போய் உலாவி கீர்த்தனம் பண்ணுறாங்க. பாஷாயில திரிபுவன பிரேம பக்தி தியா. உலகத்துக்கும் பிரேம பக்தியை கொடுத்து எல்லாரையுமே மூழ்கடித்தார். 26 வத்சரே ஏச்சே நவதீப கிராமே.
லவாயுலோ சர்வலோகே கிருஷ்ண பிரேம நாம. இப்படி 24 வருஷங்கள் அவர் வந்து நவதீபத்தில் வாழ்ந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண பிரேமையில் கிருஷ்ண நாமத்தில் எல்லாரையும் தூண்டினார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள செய்தார். லவாயுலம் எல்லாரையும் வந்து அவர் கொடுத்து எல்லாரையும் அதில் கொண்டு வந்தார். 26 வத்சரே 24 வயசில் சிலா கொரியா சந்நியாசம் எடுத்துகிட்டு போகிறார். எங்கே பக்த கணலயா கொயிலா நீலாச்சலே வாச, பக்தர்களோடு சேர்ந்து ஜெகநாதபுரிக்கு போகிறார், அங்கே வசிக்கிறதுக்கு, நீலாச்சலத்துக்கு. தாரமத்திய நீலாச்சலே சயவத்சர, அதுக்கு நடுவில் நீலாச்சலத்தில் 6 வருஷங்கள். நிருத்திய கீத பிரேம பக்தி தான நிரந்தர, அவர் வந்து எப்போவுமே நிருத்திய ஆடுறது, கீதை பாடுறது, பிரேம பக்தி தான், பிரேம பக்தியை விநியோகிக்கிறது, இது எல்லாத்தையும் நிரந்தரமாக செஞ்சுட்டு இருந்தார். சேத்து பந்த, அந்த நேரத்தில் என்ன பண்ணார், சேத்து பந்தம் வரைக்கும் போனார். சேத்து பந்தங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. 6 கௌட தேசத்துக்கு போனார். வியாபி விருந்தாவனத்துக்கும் போனார், அங்கேயும் சென்றடைஞ்சார். பிரேம நாம பிரச்சாரிலா கொரில பிரமன், பிரேமையும் நாமத்தையும் பிரச்சாரம் செய்யறதுக்காக அவர் பயணம் மேற்கொண்டிருந்தார். ஏய் மத்திய லீலா நாம் லீலா முக்கியாதம, இந்த மத்திய லீலை இதில் வந்து முக்கியமான லீலைகள்லாம் மிக முக்கியமானதுன்னு சொல்லப்படுகிறது. மகாபிரபுடைய ஆதிலீலா, மத்திய லீலா, அந்திய லீலா, இந்த 3ல் சைத்தன்ய சரிதாமிர்தத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய லீலை மிகவும் முக்கியமானது. மத்திய லீலை மொத்தம் 25 அத்தியாயங்கள் கொண்டது. மத்திய லீலை மிகவும் பெரியதும் கூட. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே பெரியது. நம்மளுடைய பக்தி வேதாந்த புத்தக அறக்கட்டளையில் பிரபுபாதி இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புஸ்தகத்தை நம்ம வெளியிட்டிருக்கிறது 9 புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த 9 புஸ்தகத்தில் 2 புஸ்தகம் ஆதிலீலை, 2 புஸ்தகம் அந்திய லீலை, 5 புஸ்தகங்கள் மத்திய லீலை. மத்திய லீலை தான் இருக்கிறதுல பெரிய லீலை, பெருசு. சேஷ அஷ்டாதரஷ வருஷ அந்திய லீலை நாம, கடைசியில் இருக்கக்கூடிய 18 வருடங்கள் அந்திய லீலைன்னு சொல்லப்படுகிறது. தாரமத்தியே சயவத்சரே பக்த கணேஷ் அங்கே, அந்த 18 வருஷத்தில், அதாவது மகாபிரபு பூரியிலேயே தங்கியிருந்த 18 வருஷத்தில் 6 வருஷம் பிரேம பக்தி லவாயிலோ நிருத்திய கீத ரங்கே, ஆடுறது பாடுறது, பக்தர்களோடு சேர்ந்து பிரேம பக்தியை ஏற்றுக்கொள்ள செய்தார் எல்லா மக்களையும். அதுக்கு அடுத்திருந்த 12 வருஷம் அவர் மக்களுடைய தொடர்பையே ஏறக்குறைய துண்டித்தவராக வாழ்ந்தார். முற்றிலும் தனக்கு உள்ளார இருக்கக்கூடிய பாவத்தை மட்டும் சுவைப்பதில் கழித்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், ஏது செய்தார், என்ன வந்தார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவராக இருந்தார். சில நேரத்தில் அவர் வந்து வெளிப்புற உணர்வில் இருப்பார், சில நேரத்தில் வெளிப்புற உணர்விலே இருக்க மாட்டார், சில நேரத்தில் பாதி வெளிப்புற உணர்வுலையும் பாதி அந்தரங்க உணர்விலையும் இருப்பார். அதனால் அவருடைய அந்தியலீலை, இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அந்தியலீலை கூட பெரும்பாலும் செயல்பாடுகள்னு வர்றப்போ அந்த முதல் 6 வருஷங்கள் தான் பக்தர்களோடு அவர் அதிகமாக உறவாடினார். அதுக்கப்புறம் அவருடைய உறவுகள் அப்படிங்கிறது பெரிதாக இருக்காது. அவருடைய உறவுகள் எல்லாமே சுரூப் தாமோதர் டீம், ராமானந்தராயர் டீம், கிருஷ்ணருடைய அந்தரங்க விஷயங்களை சுவைப்பதிலேயும் அந்த பாவத்தை ருச்சிப்பதிலேயுமே சென்று கொண்டிருக்கும். 12 வத்சர சேஷரகிலா நீலாச்சலே, அந்த 12 வருடங்கள் வந்து நீலாச்சலத்தில் இருந்தப்போ அவர் என்ன பண்ணார், பிரேமாவஸ்தா, எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோமா இந்த பிரேம அவஸ்தை, ஒரு விதத்தில் சொல்லணும், இந்த பிரேமையினுடைய பரவசத்தை ஷிகாயிலா, அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆஸ்வாதனே சலே, அதை சுவைக்கக்கூடிய போர்வையில் அதை மகாபிரபு அவர் சுவைக்கிறார். அந்த பிரேமையினுடைய பரவசத்தை அவரும் சுவைத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றார். அது அவருடைய அந்த 12 வருடங்கள். ராத்திரி திவசே கிருஷ்ண விரக ஸ்புருணா, இரவு பகலாக கிருஷ்ணருடைய பிரிவு தான் அவரில் எழுச்சி பெற்று இருந்தது. அதிலே தான் அவர் இருந்தார். உன்மாத்தேர சேஷ்டா கொரே பிரலாப வச்சன, அந்த நேரத்தில் அவர் வந்து உன்மாத்தேர சேஷ்டா, ஒரு பைத்தியக்காரன் எப்படி செயல்படுவானோ அந்த மாதிரி செயல்படுவார். கரே பிரலாப வச்சன, பிரலாப வச்சனன்னா அப்படியே வாய் வந்து கொளறிட்டு ஏதோ உளறது, முன்னுக்கு பின் முரணாக பிதற்றல் பேச்சுக்கள், பிதற்றிக்கொண்டே இருப்பார். என்ன பேசுகிறார், ஏது பேசுகிறார், பல பேருக்கு புரியாது. பிரலாப வச்சன. ஸ்ரீராதார் பிரலாப் ஜெயிச்சே உத்தவ தர்ஷன, உத்தவரை பார்த்தபோது ராதை எப்படி பிரலாப வச்சனத்தில் ஈடுபட்டாலோ, அதாவது உத்தவர் வந்து கிருஷ்ணர் தூதுவராக அனுப்பி வைத்திருப்பார் விருந்தாவனத்திற்கு. மதுராவில் கிருஷ்ணர் போனதுக்கப்புறம்
விருந்தாவனவாசிகளை சந்திக்கவில்லை, விருந்தாவனவாசிகள் எப்படி இருக்காங்க, என்ன இருக்காங்க விசாரிச்சுட்டு அதோடு சேர்த்து கோபியர்களுக்கு ஒரு செய்தியையும் அனுப்பி வைத்திருப்பார். அந்த செய்திகளை கொடுப்பதற்காக உத்தவர் வந்து கிருஷ்ணரின் தூதராக கோபியர்களை சந்திக்கும் போது அப்போ அந்த நேரத்தில் ராதாராணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வண்டை கிருஷ்ணராக நினைத்து கொண்டு பிரலாப வச்சனத்தில் ஈடுபடுவாள். அதுபோல ஸ்ரீராதார் பிரலாப் ஜெயிச்சே உத்தவ தர்ஷன, உத்தவரை பார்த்தபோது ஸ்ரீராதை எப்படி பிரலாப வச்சனத்தில் ஈடுபட்டாலோ செய்மத்தே அதே மாதிரி உன்மாத்த பிரலாபக்கரே ராத்திரி தினே இரவு பகலாக உன்மத்தத்திலையும் பிரலாப வச்சனத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் மகாபிரபு. அப்போ அவர் என்ன செய்வார் அந்த தருணத்தில்? வித்யாபதி ஜெயதேவ சண்டிதாசேர கீத, இந்த 3 பேர் ரொம்ப மகாபிரபு தினமும் எப்போவுமே அவர் வந்து கேட்கக்கூடியவர். வித்யாபதி அவர் வந்து ஒரு புலவர், மித்திலாவில் வசித்த ஒரு புலவர், அவர் மித்திலாவை சேர்ந்த புலவர். ஜெயதேவர் பலருடைய அபிப்பிராயங்கள் இருக்குது, இருந்தாலும் அவர் ஒடிசாவில் மிகவும் பிரபலமானவர். சண்டிதாசர் அவரும் வந்து வங்காளத்தை சார்ந்தவர்னு நினைக்கிறவர், வங்காளத்தை சார்ந்தவர். இந்த 3 புலவர்களுடைய கீதைகள், அவர்களுடைய பாடல்கள் வந்து ரொம்ப ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை, அந்தரங்க லீலைகளை மிகவும் அற்புதமாக விவரிக்கக்கூடிய பாடல்கள். அந்த பாடல்களை ஆஸ்வாதனே, அதை அவர் சுவைப்பார். எப்படி சுவைப்பார்? ராமானந்த ஸ்வரூப சகிதே, ராமானந்த கோஸ்வாமியும் ராமானந்த ராயரும் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியும் இருக்கும்போது அவர்களுடன் இணைந்து இதை சுவைப்பார். நமக்கு அதுக்கான தகுதி கிடையாது. நாம் வந்து சில நேரத்தில் நம்ம கேட்கலாம், இதில் என்ன நம்மளும் அதெல்லாம் சுவைக்கலாமா, என்ன இருக்கும் ஏது இருக்கும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனை இருந்தது. இது ஜெயதேவருடைய கீத கோவிந்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அது ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள் இருக்கக்கூடியது. இருந்தாலும் வித்யாபதி சண்டிதாஸ் இவர்களுடையதும் அந்தரங்க விஷயங்கள் தான் கூடியது அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது. ஆனால் அது எங்கேயும் கேள்விப்பட்டது இல்லையா, அந்த புஸ்தகம்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திரு பக்தி விகாஷ் மகாராஜ் வந்துன்றப்போ நான் கேட்டேன், மகாராஜ் இந்த மாதிரி வித்யாபதி சண்டிதாஸ் அவங்களுடைய புஸ்தகம்லாம் எனக்கு இருக்கா, அதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டேன். ஏன் இருக்குது, ரொம்ப அந்தரங்க விஷயங்கள் கூடியது, உனக்கும் எனக்கும் அது கிடையாது அப்படின்னார். சைத்தன்ய மகாபிரபு அதை ராமானந்த ராயர் ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமியினுடைய சங்கத்தில் அனுபவிப்பார். கிருஷ்ணேர வியோகே ஜத்த பிரேம சேஷ்டித்த, கிருஷ்ணருடைய பிரிவில் இப்படி அவர் வந்து பிரேமையினுடைய செயல்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். ஆஸ்வாதியா பூர்ண கோயிலோ ஆப்பன வாஞ்சித்த, அதை சுவைத்து தன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்கிறார். ஏன்னா மகாபிரபு தோன்றியதற்கான விருப்பம், அவர் தோன்றியதற்கான நோக்கம், அந்தரங்க நோக்கம் வந்து அந்த பிரேம சேஷ்டித்த, அதை சுவைப்பது தான். எந்த பிரேமையை ஸ்ரீ ராதை அனுபவிக்கின்றாலோ அந்த பிரேமையை ராதையினுடைய ஸ்தானத்தில் இருந்து அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்திற்காகத்தான் அவர் வந்தார். அவர் தன்னுடைய விருப்பத்தை அந்த இறுதி 12 வருடங்களில் முழுமையாக பூர்த்தி செய்து கொண்டார். ஆனந்த சைத்தன்ய லீலா க்ஷுத்ர ஜீவ் ஹோய், சைத்தன்ய அனந்த சரி நாட் ஆனந்த் அனந்த சைத்தன்ய லீலையானது எல்லையற்றது. க்ஷுத்ர ஜீவ் ஹோயா, ஒரு சின்ன ஜீவனாக இருந்துக்கிட்டு கே வர்ணித்தே பாரு தஹா விஸ்தார கரி, அதை எப்படி நான் வந்து விரிவாக வர்ணிக்க முடியும், யாரால் செய்ய முடியும், யாரால் தான் எழுத முடியும். அதனால் என்ன பண்ணுறேன், சூத்ரகணி ஜனேன ஜோதி சூத்ரகரி கணே ஜோதி ஆப்பனே அனந்த சஹஸ்ரவதனே தேகோ நாகி பாயந்த, இதை வந்து சூத்திர வடிவத்தில் கொடுப்பதற்காக சகஸ்ரவதனர் முயற்சி செய்கிறார். அவராலேயே இதனுடைய எல்லையை கண்டுபிடிக்க முடியல. சூத்திர வடிவத்தில் கொடுக்கறதுக்கு, விரிவாக கொடுக்கறதுக்கு அவருக்கு அது ஸ்கோப்லே கிடையாது. சூத்திர வடிவத்தில் கொடுக்கறதுக்கு சகஸ்ரவதனர் முயற்சி பண்ணுறார், அதுவே இயலாததாக இருக்கிறது. அதனால் நான் கொடுக்கறது எப்படி சூத்திர வடிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கொடுக்குறார். அதில் வந்து நீங்கள் பக்தர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பிரபு அதை கொஞ்சம் சுருக்கமாக ஒரு கண்ணோட்டமாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளும் முட்டாள்தனமாக உட்காந்து கண்ணோட்டமாக படிக்கலான்னு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் ஒரு சூத்திரத்தை நம்ம தேடின்னு இருக்கிறோம். பார்ப்போம். தாமோதர் ஸ்வரூப் ஆர் குப்த முராரி முக்கிய லீலா சூத்திர லிக்கியாச்சு விசாரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்வரூப் தாமோதர் முராரி குப்தர் இவர்கள் வந்து முக்கியமான லீலைகள் எல்லாத்தையும் சூத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். செய் அனுசாரே, அதை பின்பற்றி லிக்கி லீலா சூத்திரகனே, இப்போ நான் வந்து சுருக்கமாக அந்த லீலைகள் எல்லாத்தையும் கொடுக்கின்றேன். விஸ்தாரி வர்ணி ஆச்சே தாஹா தாஸ் விருந்தாவன், அதை ஏற்கனவே விருந்தாவன் தாஸ் தாக்கூர் விரிவாக சொல்லி இருக்கிறார். பெரும்பாலான விஷயங்களை அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆதிலீலையை பொறுத்த வரைக்கும்.
சைத்தன்ய லீலார் வியாஸ் தாஸ் விருந்தாவன். திரும்பி திரும்பி அதே விஷயத்தை சொல்ல. சைத்தன்ய லீலையினுடைய வியாசர் விருந்தாவன தாசர். மதுர் கரியா லீலா கொரில ரச்சன், அவர் வந்து ரொம்ப இனிமையாக அந்த சைத்தன்யனுடைய லீலைகளை வர்ணித்து கூறியிருக்கிறார். கிரந்த விஸ்தார பயே சாடிலா ஜே ஜே ஸ்தான், புஸ்தகம் பெருசாயிடும்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்தெல்லாம் அவர் விட்டுட்டு போயிட்டாரோ, ஜே ஜே ஸ்தான் எந்தெந்த இடத்தெல்லாம் சாடிலா விட்டுட்டு போயிட்டாரோ, சேய் ஸ்தான் அந்தந்த இடத்துலலாம், கிச்சு கொரிபோ வியாக்கியான் அங்கெல்லாம் நான் கொஞ்சம் வியாக்கியானம் கொடுக்குறேங்கிறார். அதான் நான் சொன்னேன், இது வங்காளம் வந்து 2 தடவை படிச்சிங்கன்னா எளிமையாக எல்லா ஸ்லோகத்துக்கும் எல்லாருமே அர்த்தம் புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் கடினமானது கிடையாது. பிரபுர லீலாமிருத்தே தேஹோ கைலோ ஆஸ்வாதன், பிரபுவினுடைய லீலாமிருதமானது அவரால் சுவைக்கப்பட்டது. ஆஸ்வாதன அதே வார்த்தைகள், அவரால் சுவைக்கப்பட்டது. தார புக்த சேஷம், அவர் சாப்பிட்டு அதில் ஏதாவது மிச்சம் ஒட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அவர் சாப்பிட்ட உணவினுடைய மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சுக்கரியோ சர்வன், அதை கொஞ்சம் நான் மெல்றேங்கிறார். ஆதிலீலா சூத்திரலிக்கி சுனோ பக்தகன், இப்போ ஆதிலீலையினுடைய சுருக்கத்தை நான் கொண்டு வரேன். இப்போ வந்து என்ன பண்ணார், இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கிரமவரிசையாக மகாபிரபுடைய பிறப்பிலிருந்து மகாபிரபுடைய இறுதி லீலை வரைக்கும் ஒரு 20 ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். இப்போ 20-25 ஸ்லோகத்தில்ப்பா. எப்பப்போ ஆரம்பித்தார் மகாபிரபுடைய பிறப்பை? ஃபால்குண பூர்ணிமா, 20வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார். 20வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 50 கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டார் அவர். சேஷநாகம் எல்லையற்றவர் அனுபவித்தார், விருப்பத்தினை பூர்த்தி செய்தார். 43 வந்து முடிச்சிட்டார். 20லேருந்து 43 24 ஸ்லோகத்தில் அவர் வந்து மொத்தத்தையும் ஒரு சுருக்கத்தை கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, இதை வந்து நான் வரிசை கிரமமாக அடுத்த சுருக்கத்தை கொடுக்குறேங்கிறார். இது விரிவான சுருக்கம், இதுவும் சுருக்கம் தான், ஆனால் இது கொஞ்சம் விரிவாக கொடுக்குறார். ஆதிலீலா சூத்திரலிக்கி சுனோ பக்தகான், பக்தகணங்களே ஆதிலீலையினுடைய சூத்திரத்தை எழுதுகிறேன் கேளுங்கள். சங்கேப்பிலிக்கியா சமயக் நான் ஜாய் லிக்கணும், முழுமையாக எழுதுறது முடியாது அப்படிங்கிறனால நான் சுருக்கமாக எழுதுனேன். கோணவாஞ்ச பூர்ணலாகி விரஜேந்திரகுமார் அவதீர்ண ஹொய்த்தே மனே கொரில விச்சார். அவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், இந்த ஆசைகள்லாம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார், அவர் விளக்கிட்டார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ். அதனால் கோணவாஞ்சா எந்த ஆசைகளை அவர் வந்து பூர்த்தி செய்யணும்னு நினச்சிக்கிட்டாரோ, பூர்ணலாகி அதை பூர்ணம் பண்ணுறதுக்காக விரஜேந்திரகுமார் கிருஷ்ணர் முடிவு பண்ணிட்டார். அதனால் சரி அவதாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டு இருக்கிறார். மொனே கொரில விச்சார் முடிவு பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஆகே அவதாரிலா ஜே ஜே குரு பரிவார். ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கௌரங்கேர சங்கிகணம் நித்திய சித்த கோரிமானி, கௌரங்கருடைய சங்கிகணங்கள் எல்லாருமே நித்திய சித்தர்கள், யாரும் இந்த ஜடவுலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அதனால் அவர் தோன்றும் போது அவருடைய குரு பரிவார், அவருக்கு பெரியவங்க, அவரை விட வயதில் பெரியவர்கள், அவர்களும் மகாபுருடைய பரிவாரங்கள், அவரும் அவர் மகாபுருடைய நித்திய சகாக்கள். அதனால் அவங்க எல்லாரும் இந்த உலகத்தில் லீலை செய்யணும் அப்படின்னா அவங்க இவருக்கு முன்னாடி போய் தோன்றினா தான் முடியும். அதனால் மகாபுரு என்ன பண்ணுறாருனா, ஆகே அவதாரிலோ ஜே குரு பரிவார், யாரெல்லாம் அவருடைய வயதில் பெரியவராக லீலை புரிய இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தனக்கு முன்னாடியே அவதாரம் பண்ண வச்சிட்றார். சங்கேப்ப ககியே கஹா நா ஜாய் விஸ்தார், அதை வந்து விரிவாக சொல்ல முடியாது, யாரெல்லாம் குரு பரிவாருங்கிறத விரிவாக சொல்ல முடியாதுனால சுருக்கமாக சொல்கிறேங்கிறார். யாரெல்லாம் வந்தாங்க, ஸ்ரீ சச்சி தேவி, ஜெகநாத் மிஸ்ரா, ஜெகநாத், ஸ்ரீ மாதவபூரி மாதவேந்திர பூரி, கேசவ பாரதி, ஆர் ஸ்ரீ ஈஸ்வரபூரி, இவங்க எல்லாருக்கும் தெரியும் யார் கேசவ பாரதி, ஈஸ்வரபுரி, மாதவேந்திர பூரி, சச்சி மாதா, ஜெகநாத் மிஸ்ரா, அத்வைத ஆச்சார்ய ஸ்ரீவாஸ் பண்டித், ஆச்சார்ய ரத்ன, வித்யாநிதி, ठाकुर हरिदास, இவங்க எல்லாரையும் ஏற்கனவே தோன்ற வச்சிடறார். அதுக்கப்புறம் அவருடைய கதைக்குள்ளார போகிறார். ஸ்ரீஹட்ட நிவாசி ஸ்ரீ உபேந்திர மிஸ்ர நாம, ஸ்ரீஹட்ட அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் உபேந்திர மிஸ்ரன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். இன்னைக்கு ஸ்ரீஹட்டமானது வங்காள தேசத்தில் இருக்குது, கிழக்கு வங்காளத்தில். அவங்க மகாபிரபுடைய பாட்டனார், அவர் வந்து கிழக்கு வங்காளத்தை சார்ந்தவர். அவருடைய அப்பா ஜெகநாத மிஸ்ரர் கிழக்கு வங்காளத்திலேருந்து மேற்கு வங்காளத்திற்கு இடம்பெயர்ந்து வந்தவர். அத்வைத ஆச்சாரியரும் கிழக்கு வங்காளத்தை சார்ந்தவர், அவரும் இடம்பெயர்ந்து வந்தவர் தான். ஸ்ரீவாஸ் தாக்கூரும் இடம்பெயர்ந்து வந்தவர்.
அவருடைய பூர்வீகம் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய பூர்வீகமும் ஸ்ரீகட்டம் அதே பகுதி தான். அந்த ஸ்ரீகட்ட பகுதியில் உபேந்திர மிஸ்ரர்னு ஒருத்தர் பேரில் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். வைஷ்ணவ பண்டித தனி சத்குண பிரதான. அவர் வைஷ்ணவர், பண்டிதர், தனி செல்வந்தர், சத்குண பிரதான நற்குணங்கள் எல்லாமே அவர்கிட்ட பிரதானமாக இருந்தது. ரொம்ப முக்கிய நற்குணங்கள்லாம் பொதிந்து காணப்பட்டது. சப்த மிஸ்ர தாரபுத்திர. அவருக்கு 7 குழந்தைங்க. சப்த மிஸ்ர தாராபுத்திர. அவங்க யார் 7 பேரும் அப்படின்னா சப்த ரிஷீஸ்வரர். 7 பேரும் 7 ரிஷிகள். சப்த ரிஷிகள் எல்லாம் அவர்கள் வந்து 7 புத்திரர்களாக வராங்க. கம்சாரி, பரமானந்தர், பத்மநாபர், சர்வேஸ்வரர், ஜெகநாதர், ஜனார்தனர், திரைலோக்கியநாதர். இவங்க தான் 7 பேர். எல்லாத்து பேர்லையும் பின்னாடி மிஸ்ரர்னு சேர்த்துக்கலாம். மிஸ்ரர் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப பெயர். உபேந்திர மிஸ்ரர், ஜெகநாத மிஸ்ரர், எல்லார் பேர்லையும் மிஸ்ரர் சேர்த்துக்கலாம். கம்சாரி மிஸ்ரர், பரமானந்த மிஸ்ரர், பத்மநாப மிஸ்ரர், சர்வேஸ்வர மிஸ்ரர், ஜெகநாத மிஸ்ரர், ஜனார்தன மிஸ்ரர், திரைலோக்கியநாத மிஸ்ரர். அதாவது ஜெகநாத மிஸ்ரர் அவருடைய எத்தனாவது குழந்தை? 5வது குழந்தை. நதியாத்தே கங்காவாஸ் கொயிலோ ஜெகநாத். அதில் வந்து ஜெகநாத மிஸ்ரர் என்ன பண்ணார்னா நதியாவில் வசிக்கிறதுக்காக வரார். ஜெகநாத மிஸ்ர வர பதவி புரந்தர. ஜெகநாத மிஸ்ரருக்கு இன்னொரு பேர் என்னன்னா, பட்ட பேர் என்ன அப்படின்னா புரந்தரர். புரந்தரர் அப்படிங்கிறது வந்து வசுதேவருடைய பெயர்களில் ஒன்று. பாகவத்தில் வரும் புரந்தரர் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் வந்து ஒரு விதத்தில் நந்த வசுதேவ ரூப சத்குண சாக்கா. நந்த மகாராஜ்டையும் வசுதேவர்கிட்டையும் என்னென்ன நற்குணங்கள் இருந்ததோ அது எல்லாமே இவர்கிட்ட இருந்தது. ஏன்னா இவர் நந்தவரும் வசுதேவரும் கலந்த அவதாரம். அதனால் அவர்கிட்ட 2 குணங்களும் இருந்தது. தாரபத்னி சச்சிநாம பதிவிரதா சதி. அவருடைய பத்னி, அவருடைய மனைவியின் பெயர் சச்சிதேவி. அவங்க வந்து சத்திவிரதா, பதிவிரதா சதி, மிக பிறந்த ஒரு கற்புள்ள மனைவியாக இருந்தாள். ஜாரபிதா நிலாம்பர நாம சக்கரவர்த்தி. அவருடைய பெயர், அவருடைய அந்த சச்சி மாதாவினுடைய அப்பா பேர் நிலாம்பர சக்கரவர்த்தி. அவங்களுடைய குடும்ப பெயர் சக்கரவர்த்திங்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் பெரியவங்க இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க. அவங்களையும் மகாபிரபு தோன்ற செய்கிறார். ராடதேஷே ஜன்மிலா டாக்கூர் நித்யானந்த். ராட தேசத்தில் நித்யானந்த பிரபு தோன்றுகிறார். நித்யானந்த பிரபு வயதால மகாபிரபு காட்டிலும் பெரியவர். ராடதேசம் அப்படிங்கிறது கங்கை நதி பரவாத, கங்கை நதி பாயாத இடமானது. வங்காளத்தில் எந்த இடங்கள்லாம் கங்கை நதி பாயிலையோ அது ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது. அந்த பகுதிகளுக்கு வந்து ராடதேசம்னு சொல்லுவாங்க. கங்காதாச பண்டித்த குப்த முராரி முகுந்த. இவங்கெல்லாம் ராடதேசத்தில் பிறந்தவர்கள். இவங்க எல்லாருமே மகாபிரபுவிற்கு வயசில் மூத்தவங்க. இப்போ என்ன சொல்லின்ற வர்றார் அவர், குரு பரிவார். யாரெல்லாம் குரு பரிவாருங்கிறது வயசில் பெரியவங்க எல்லாரையும் யார் யார் எங்கெங்கே பிறந்தாங்க, யார் யார் என்னென்ன எப்படி இருந்தாங்கங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றார். அசங்கிய பக்தேர கராயில அவதார். இப்படி நிறைய பக்தர்களை தோன்ற செய்துவிட்டு சேஷே அவதீர்ண ஹொயிலா விரஜேந்திரகுமார். இறுதியில் விரஜேந்திரகுமார் கிருஷ்ணர் அவதாரம் பண்றார். பிரபுர ஆவிர்பாவ பூர்வே ஜொத்த வைஷ்ணவ கணா. மகாபிரபு தோன்றுவதற்கு முன்பு யாரெல்லாம் வைஷ்ணவர்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அத்வைத ஆச்சாரியரை தலைவராக கொண்டு அவருடைய இடத்துல தான் கூடுவாங்க. அத்வைத ஆச்சாரியரே ஸ்தானே கொரே கொமன். அவரோட இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க. அத்வைத ஆச்சாரியருடைய இடம்தான் அவருக்கு வந்து வைஷ்ணவர்கள் கூடக்கூடிய ஒரு சங்கமிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. கீதா பாகவத் கொகே ஆச்சார்ய கோஷாய். அவர் என்ன பண்ணுவார், கீதா பாகவதம்லாம் வந்து படிப்பார் எல்லாரோட சேர்ந்து. ஞான கர்ம நிந்தி கொரே பக்திர படாய். ஞானம் கர்மம் இதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பக்தியை, இது வந்து பக்தியினுடைய உன்னத தன்மையை அவர் எடுத்துரைத்து தூய பக்தியை வந்து மக்களுக்கு சொல்லித் தருவார். அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட விவாதிப்பார் தூய பக்தியை. சர்வ சாஸ்திரே கொகே கிருஷ்ண பக்திர வியாக்கியான். எல்லா சாஸ்திரமும் கிருஷ்ண பக்தி தான் தீர்வுங்கிறத பற்றி எடுத்துரைக்குது. ஞான ஜோக தப்போ தர்மம் நாகி மானே ஆன். அதனால் ஞானம் யோகம் தப்பம் இதெல்லாம் வந்து பொருட்படுத்துறது கிடையாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த வழிமுறையை எதுவும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. தாரசங்கே ஆனந்த கொரே வைஷ்ணவேர் கணம். அவரோட சேர்ந்து எல்லா வைஷ்ணவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கிருஷ்ண கதா கிருஷ்ண பூஜா நாம சங்கீர்த்தன். என்னெல்லாம் செய்வாங்க, கிருஷ்ண கதா கிருஷ்ண பூஜா நாம சங்கீர்த்தன், இதை செஞ்சு அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. கிந்து இருந்தாலும்
சர்வலோக தேக்கி கிருஷ்ண பகிர்முக, எல்லா மக்களும் கிருஷ்ணருக்கு பகிர்முகர்களாக இருக்கிறார்கள். கிருஷ்ணோன்முக, கிருஷ்ண பகிர்முக, 2 வார்த்தைகள் இருக்கு. கிருஷ்ண உன்முக அப்படின்னா கிருஷ்ணரை நோக்கி தன்னுடைய முகத்தை திருப்பியவர், அதாவது கிருஷ்ணருடைய வழிபாட்டில் ஈடுபட்டு இருப்பவர். கிருஷ்ண பகிர்முக அப்படின்னா கிருஷ்ணரிலிருந்து தன்னுடைய முகத்தை புறம்பாக திருப்பி கொண்டவர், கிருஷ்ணரை வழிபடாமல் இருப்பவர். மக்கள் எல்லாரும் கிருஷ்ண பகிர்முகர்களாக இருக்கிறத பார்த்து விஷயே நிமக்ன லோக தேக்கி பாய் துக்க, கிருஷ்ண பகிர்முகராக இருக்கிறது மட்டும் இல்லை, விஷயே நிமக்ன, எல்லாம் புலனின்பத்திலேயே கிடக்கிறாங்க. அதையும் பார்த்து பாய் துக்க, அவர்கள் வருத்தப்படுறாங்க. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் வருத்தம் வருது. வைஷ்ணவனுக்கு கிருஷ்ணருடைய சேவையில் இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கிறான். அதுதான் இங்கே சொல்லப்படுது. தாரசங்கே ஆனந்த கரே வைஷ்ணவேர கணா, அவருடைய சங்கத்தில் எல்லா வைஷ்ணவர்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. கிருஷ்ண கதா, கிருஷ்ண பூஜா, ராம சங்கீர்த்தன் இதில் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாங்க, கிந்து இருந்தாலும் சர்வலோகங்களும் மக்களும் எல்லாரும் கிருஷ்ண பகிர்முகர்களாக விஷயத்தில் மூழ்கியவர்களாக இருக்கிறத பார்த்து துக்கமும் அடைகிறாங்க. எப்படி ரெண்டும் சாத்தியம்? தெய்வீக விஷயத்தில் ரெண்டுமே ஒரே நேரத்தில் சாத்தியம். பிரலாத் மகாராஜரும் இதை சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில். நைவோத்விஜே பரத்தர நைவோத்விஜே பரத்தர நைவேத்விஜே பரத்தர நைவேத்விஜே வைத்தரன் நைவோத்விஜே பரத்தர வைத்தரண்யஸ் त्वद्वीर्य घायेन महामृतमग्न चित्त सोचेतत विमुख चेतस इंद्रियार्थ மாயா சுகாய பரமுத்வகத்தோ ஹி பரம் விமூடான். ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணேன் முதல் வரியில். நைவோ துஜே பர துரத்தியா வைத்தரண்யஸ், நைவோ துஜ பர துரத்தியா வைத்தரண்யஸ், எனக்கு இந்த வைத்தாரணி நதியை கண்டு எனக்கு பயம் இல்லை. அதாவது இந்த பிறப்பு இறப்பு இந்த பௌதிக உலகத்தில் வாழ்கிறத பற்றி எனக்கு பயம் கிடையாது. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, நரகத்துக்கு போகிறத பற்றி எனக்கு பயம் கிடையாது. ஏன் அப்படின்னா त्वद्वीर्य गायेन महामृतमग्न चित्त, உங்களுடைய வீரிய, உங்களுடைய செயல்கள் அதை காயேன நான் பாடிக்கிட்டே இருக்கிறனால மகாமிருத்த மக்ன சித்த, என்னுடைய சித்தமானது எப்போவுமே மகா அமிர்தத்தில் இருக்கிறது, அதில் மூழ்கி கிடக்கிறது. சோச்சே தத்தோ இருந்தாலும் கவலைப்படுறேன். சோச்சே தத்தோ விமுக சேத்தச இந்திரியார்த்த, ஏன்னா மக்கள் எல்லாரும் விமுக சேத்தச, உங்களை விட்டு திரும்பிக்கிட்டு இந்திரிய அர்த்தத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கண்டு எனக்கு நான் வருத்தமும் படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே விஷயம்தான் இங்கேயும் இவங்க வைஷ்ணவர்களுடைய தன்மை, அது வைஷ்ணவர்களுடைய இயல்பு. அவர்கள் கிருஷ்ண பக்தியில் எடுக்கிறப்ப அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்திரியார்த்தத்தில் மக்கள் இருக்கிறத பார்க்கும்போது அது இயல்பாகவே ஒரு வைஷ்ணவனுக்கு துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. லோகேர் நிஸ்தார் ஹேத்து கரேன சிந்தன், மக்கள் எப்படி விடுவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாங்க. கேமத்தோ ஏ சப லோகேர் ஹொய் போ தாரன், எல்லா மக்களையும் விடுவிச்சு எப்படி எல்லாரையும் முக்தி கொண்டுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கிருஷ்ண அவதாரி, கிருஷ்ண அவதரி கோரேன் பக்திர விஸ்தார், கிருஷ்ணரே அவதாரம் பண்ணி பக்தியை விஸ்தாரம் பண்ண, பக்தியை எல்லாருக்கும் எடுத்துரைத்தாங்க அப்படின்னா தபைத்தோ அப்போ ஷக்கல் லோகேர ஹொய்போ நிஸ்தார், எல்லா மக்களும் விடுவிக்கப்பட முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். குறிப்பாக இது அத்வைதாச்சாரியர் நினைக்கிறார். அதனால கிருஷ்ண அவதாரித்தே ஆச்சாரிய பிரதிஜா கரிய, கிருஷ்ணர் அவதரிக்க செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆச்சாரிய பிரதிஜை செய்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம், யாராலும் செய்ய முடியுமா? கிருஷ்ணரை நான் அவதரிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி பூண்டுகிறார். அப்படி உறுதி பூண்டு அவர் என்ன சொல்கிறார், கிருஷ்ண பூஜா கோரே துளசி கங்கா ஜல்தியா, கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறார் துளசியும் கங்கையும் வைத்து, கங்கை நீரையும் துளசியும் வைத்து. கிருஷ்ணேர ஆஹ்வாகன கோரே ஷக்கன் ஹுங்கார், ஹுங்காரே ஆக்ருஷ்டே ஹொய்லோ விரஜேந்திரகுமார், கிருஷ்ணரை தன்னுடைய கூக்குரல்னால் அவர் அழைப்பு விடுக்கிறார். அதில் கவரப்பட்டு கிருஷ்ணர் அவதரிக்கிறார். ஜெகநாத் மிஸ்ர பத்திரி சச்சீர உத்தரே, ஜெகநாத் மிஸ்ரருடைய மனைவியான சச்சியினுடைய வயிற்றில், உதர அப்படின்னா வயிறு, அதில் அஷ்டகன்யா கிரம ஹொய்லே, வரிசையாக 8 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஜன்மி ஜன்மி மரே, பிறந்து பிறந்து இறந்துடுறாங்க. அபத்திய விரகே, குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு துக்கத்தில் மிஸ்ரேர துக்கி ஹொய்லாமன், மிஸ்ரருக்கு வருத்தம் வருது, நமக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு. புத்திரலாகி ஆராதில விஷ்ணுர சரண், எனக்கு ஒரு பையன் வேணும்னு சொல்லிட்டு விஷ்ணுவுடைய சரணங்களுக்கு பூஜை பண்ணுறார். தபே புத்திர ஜனமிலா, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறார். விஸ்வரூப நாம, அவருக்கு பேர் விஸ்வரூபர்னு வைக்கிறார். மகாகுணவான் தேகம் பலதேவ தாம, அவர் நல்ல அற்புதமான குணங்களை கொண்டவர். அவருடைய பெயர், அவர்
பலதேவருடைய இருப்பிடம். பலதேவர் தான், பலராமருடைய அவதாரம் தான் வந்து விஸ்வரூபர். அந்த பலராமரே வந்து விஸ்வரூபராகவும் நித்யானந்த பிரபுவாகவும் வருகிறார்கள். 2 ரூபத்தில் வந்துட்டு பலதேவர், அதாவது விஸ்வரூபர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் அவர் வந்து நித்யானந்தருக்குள்ளார இருந்து மீதி லீலைகளை அரங்கேற்றுவார். பலதேவ் பிரகாஷ பரவ்யோமே சங்கர்ஷன தேகோ விஸ்தார உபாதான நிமித்த காரண. ஆன்மீக உலகத்தில் பலதேவருடைய விரிவு ஒருத்தருடைய பெயர் சங்கர்ஷனர். அந்த சங்கர்ஷனர் தான் உபாதான நிமித்த காரணம், ரெண்டுத்துக்குமே வந்து காரணமாக இருக்கின்றார். தஹா பை விஸ்வே கிச்சுனாகி தேக்கியார். அவர் தான் அந்த உலகத்தில் மொத்தமாக இருக்கிறார். அவருடைய சக்தி தான் இந்த உலகம் முழுக்க இருக்குது. அத்தையேவ விஸ்வரூப நாம ஜெயத்தாகார். அதனால அவருடைய பேர் விஸ்வரூப. உலகம் மொத்தமும் அவருடைய தோற்றம் அப்படிங்கிறனால அவருடைய பெயர் விஸ்வரூப. ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். நைத்தத் சித்திரம் பகவதி யனந்தே ஜெகதீஸ்வரே ஓ தம் புரோதம் இதம் யஸ்மின் சந்துஷ்வங்க யதா பட்டஹ. நூலானது ஒரு துணியில் எவ்வாறு குறுக்கிலும் நெடுக்கிலும் பின்னி கிடக்கின்றதோ. இப்போ இந்த நூல் எடுத்துட்டோம், இது துணி எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இந்த பக்கமும் நூல் இருக்குது, இந்த பக்கமும் நூல் இருக்குது. அப்படி தான் அதை வந்து நெய்வாங்க. துணி நெய்யும்போது இந்த பக்கமும் நூல் போடுவாங்க, அந்த பக்கம் நூல் போடுவாங்க. ஆனால் நூல் நமக்கு தெரியுதா? தெரியறது கிடையாது. அது நூல் தான் இதில் வந்து பின்னி பிணைஞ்சு கிடக்கு. நூலானது ஒரு துணியில் எவ்வாறு குறுக்கிலும் நெடுக்கிலும் பின்னி கிடக்கின்றதோ அவ்வாறே புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் நாம் காண்பவை எல்லாவற்றிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வீற்றுள்ளார். இஃது அவருக்கு பெரும் அதிசயமானதல்ல. எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அவர். அத்தையேவ பிரபுதாரே பலே படே பாய். அதனால மகாபிரபு அவர் வந்து பட பாய்ன்னு சொல்றார். என்னன்னு சொல்லணும்னா கிருஷ்ண சைத்தன்யர் அவர் வந்து அண்ணன்னு சொல்றார். கிருஷ்ண பலராம் துய் சைத்தன்ய நித்தாய். கிருஷ்ண பலராமர் சைத்தன்ய ராம் நித்யானந்த ராமரார். ஓகே. புத்திர பாஞ்ஞா தம்பதி ஹொயிலா ஆனந்தித்த மன. பையன் பிறந்துட்டான்னு தம்பதியினருக்கு வந்து சந்தோஷம் வருது. விசேஷ சேவன் கொரே கோவிந்த சரண். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? கோவிந்தருக்கு விசேஷமாக சேவை பண்ணுறாங்க. அப்போ அந்த தருணத்தில் 1400 சயஷகே 1400 1400 சயன 6 1406 வருஷத்தில் சேஷமாக மாசே மாக மாசத்தினுடைய கடைசியில் ஜெகநாத சச்சிரே தேக கிருஷ்ணேர பிரவேஷ். ஜெகநாதர் சச்சியினுடைய தேகத்துக்குள்ளார கிருஷ்ணர் பிரவேசிக்கிறார். மிஸ்ர கஹே சச்சிஸ்தானே. மிஸ்ரர் வந்து சச்சிக்கிட்ட சொல்கிறார், தேக்கி ஆன ரீத்த பாரு ஒரு விஷயத்த, ஜோதிர்மய தேக கேஹோ லக்ஷ்மி அதிஷ்டித்த. உன்னுடைய உடல் பிரகாசமாக இருக்கு, நம்மளுடைய வீட்டில் வந்து லக்ஷ்மியே இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஆச்சு? இங்கே உடம்புக்குள்ளார போயிருக்கார். ஜெகநாத மிஸ்ரருடைய உடம்புக்குள்ளார போயிருக்கிறார். அப்புறம் அவருடைய உடல்ல இருந்து சச்சி மாதானுடைய உடலுக்கு போகிறார். இது வந்து சாதாரண பௌதிக பிறப்பு மாதிரி அவங்க வந்து ஒருத்தர் உடல்லேருந்து இன்னொருத்தர் உடலுக்கு போகிறது கிடையாது. பகவான் முதல்ல ஜெகநாத் மிஸ்ரருடைய ஹிருதயத்தில் தோன்றுகிறார். அவருடைய ஹிருதயத்திலிருந்து சச்சிதேவனுடைய ஹிருதயத்திற்கு மாற்றப்படுகிறார். ஹிருதயத்திலிருந்து பின்னாடி வயிற்றிற்கு அவர் மாற்றப்படுகிறார். அப்படித்தான் பகவானுடைய பிறப்பு நிகழ்கிறது. ஜஹா தாஹா சர்வலோகே கரிய சமான். இவர்கிட்ட இங்கே இருக்கிறனால ஜெகநாத் மிஸ்ரர் என்ன உணர்றார் அப்படின்னா, நான் எங்கே போனாலும் எல்லா மக்களும் எனக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிறாங்க, எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க. ஏன் மதிக்கிறாங்க தெரியல எனக்கு. கரே பட்டாயா கே தன வஸ்திர தான. கேட்காமலே எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, வஸ்திரம் கொடுக்குறாங்க, எல்லா தானமும் கொடுக்குறாங்க. ஒரு பிராமணன் தானம் வாங்கி தான் வாழ்கிறது. அவர் வந்து கேட்காமலே ஆனால் கொடுக்குறாங்க மக்கள். ஏன் எப்படின்னு எனக்கே தெரியல, எல்லாரும் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். சச்சி ககே. அப்போ சச்சிதேவ் சொல்கிறாங்க, முய் தேக்கோ, நானும் பார்த்தேன், ஆகாஷ உப்பரே, ஆகாயத்தில் ஒன்று பார்த்தேன். என்ன பார்த்தேன் ஆகாயத்தில்? திவ்யமூர்த்தி லோகசபோ ஜேன ஸ்துதி கரே. திவ்யமூர்த்திகள், வானத்தில் இருக்கக்கூடிய திவ்யமூர்த்திகள் சில பேர் வந்து ஸ்துதி பண்ணுற மாதிரி நான் பார்த்தேங்கிறாங்க. ஜெகநாத் மிஸ்ர கோகே. ஜெகநாத் மிஸ்ரர் சொல்கிறார், ஸ்வப்ன ஜே தேக்கிலே. சொப்னத்தில் நான் ஒரு விஷயம் கண்டேன். ஜோதிர்மய தாம மோரா ஹிருதய பஷில.
ஜோதிர்மய தாமம், ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த முழு உலகமும் என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளார நுழைஞ்சது. அமார் ஹிருதய ஹொய்த்தே, என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து கேலா தொமார் ஹிருதய, உன்னுடைய ஹிருதயத்துக்கு அது போச்சு. ஹேன பூஜி ஜன்மி பேன கோனோ மகாஷய், அதனால் நமக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஒரு பெரிய மகாஷய், ஒரு மகா புருஷராக இருப்பார்னு எனக்கு தெரியுது. ஏத்த பலி துங்கே ரகே ஹரஷி தொகையா, இப்படி பேசி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஷாலகிராம் சேவாக்கரே விசேஷ கொரியா, ரெண்டு பேரும் வழக்கம் போல் அவங்களுடைய சாலகிராம சீலாவை விசேஷமாக கொண்டாடுறாங்க. ஷாலகிராம் பூஜையில் அவங்க ஈடுபடுவார்கள். ஹொய்த்தே ஹொய்த்தே ஹொய்லோ கர்ப்ப த்ரயோதசமாஸ், ஆயிண்டே இருக்கு கர்ப்பத்தில் குழந்த. த்ரயோதசமாஸ் 13 மாதம் ஆச்சு. ததாபி இருந்தாலும் பூமிஷ்டே நகே, கொஞ்சம் கூட அங்கே குழந்தை பிறக்கிறதுக்கு பிரசவம் வர்றதுக்கு வாய்ப்பே தெரியல, எதுவுமே நடக்கலை. மிஸ்ரேர ஹொயில திராஷ், மிஸ்ரருக்கு கவலை வந்துருச்சு. என்னடா இது, தெய்வீகமான குழந்தை பிறக்கும்னு நினச்சோம், குழந்தையே பிறக்காம பெரிய பிரச்சனையாயிடும் போல இருக்கே. உடனே என்ன பண்ணுறாரு, மாமனாரை போய் பார்க்குறார். மாமனார் யார்? நீலாம்பர சக்கரவர்த்தி. அவர் ஒரு பெரிய ஜோதிடர், அதனால் அவரை போய் சந்திக்கிறார். நீலாம்பர சக்கரவர்த்தி ககில கனியா எய் மாசே புத்திர ஹோபே சுபக்ஷண பாயா, ஒரு நல்ல சுபக்ஷணத்தில் குழந்தை பிறக்கும், இந்த மாதமே பிறக்குங்கிறார். க்ஷௌத்த சத்த ஷாத் சகே 1407 வருஷம் சக்க வருடத்தில் ஜே ஃபல்குண மாதத்தில் பௌர்ணமாசீர சந்தியா, பௌர்ணமி வேளையின் மாலை வேளையில் சந்தியா காலே ஹொயிலோ சுபக்ஷணா, அந்த சுபமான தருணம் வந்தது. இந்த பொருளில் ஸ்ரீல பிரபுபாதர் பக்திவினோத் தாக்கூருடைய அமிர்த பிரவாக பாஷ்யத்திலிருந்து இதை வந்து மகாபிரபு தோன்றிய போது எந்த கிரகம் எங்கே இருந்தது, அவருடைய அந்த ஜாதக கணிப்பு எல்லாத்தையும் வந்து இங்கே கொடுத்துருப்பார். எந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் யார் எந்த நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது விரிவாக கொடுத்துருப்பார். சிம்ஹராசி மகாபிரபு அந்த தருணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. சிம்ஹராசி, சிம்ஹ லக்ன, உச்ச கிரக கண, எல்லா கிரகங்களும் உச்சத்தில் இருக்குது. ஷட்வர்க அஷ்டவர்க்க சர்வசுலக்ஷணம், ஷட்வர்க்கம் அஷ்டவர்க்கம் இதெல்லாம் ஜாதகத்தில் வரக்கூடியது. இது எல்லாமே வந்து சர்வசுலக்ஷணம், எல்லாமே ரொம்ப லட்சணமாக இருக்குது. மற்றவர்கள் பிறக்கிறதுக்கும் பகவான் பிறக்கிறதுக்கும் அதுதான் வித்தியாசம். பகவான் அவர் பிறக்கும்போது தனக்கு தகுந்தமா, அதாவது பகவான் இந்த உலகத்தில் அவதரிக்கிறப்ப அவரே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து அவர் தொந்தரவு செய்கிறது கிடையாது. ஆனால் அவர் வந்து தனக்கு தேவையான ஒரு நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்து வரார், அல்லது அவர் வரக்கூடிய நேரத்தில் அந்த கிரகங்கள்லாம் அந்த மாதிரி அமைஞ்சிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து ஏற்பாடு பண்ணி தான் பிறக்கிறார். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாம் பொருத்தமாக வந்து நிற்கிது. அப்போ பகவான் இங்கே தரிசனம் கொடுக்க போகிறார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லா தேவாதி தேவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்போ சைத்தன்யர் வந்து ஒரு சந்திரன். எப்படிப்பட்ட சந்திரன் அவர்? கரைப்படையாத சந்திரன். கரைப்படியாத சந்திரன் இந்த உலகத்தில் தோன்றும் போது கரை இருக்கக்கூடிய சந்திரன் எதற்கு அவசியம்? அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல ராகு என்ன பண்ணுதுன்னா போய் சந்திரனை விழுங்கிடுது. அகலங்க கௌரச்சந்திர திலா தர்ஷன், கலங்கமில்லாத கௌரச்சந்திரர் தர்சனம் கொடுக்க போறாருங்கிறதுனால சகலங்க சந்திரேர ஆரோ கோன் பிரயோஜன், என்ன பிரயோஜனம் கலங்கத்தோடு இருக்கக்கூடிய இந்த சந்திரன் இருந்து? ஏத்த ஜானி, இதை தெரிஞ்சுக்கிட்டு ராகு கையிலோ சந்திரேர கிரகன், ராகு என்ன பண்ணுது? சந்திரனை போய் பிடிச்சிக்குது. ராகு கூட இங்கே வந்து மிகச்சிறந்த பக்தராகிறார், தெரிஞ்சுக்கிறார். ராகு தெரியுது என்ன தேவையாது, இந்த சந்திரன் போய் பிடிப்போம்ப்பா, பிடிச்சிக்கிறார். அதனால என்ன பண்ணுறாங்க, மூ உலகமும் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ண கிருஷ்ண ஹரி நாமே பாஷே திரிபுவனே. ஏன்னா கிரகண நேரத்தில் எல்லாரும் கிருஷ்ணருடைய நாமத்தை பலமாக சொல்வார்கள், எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஜெய் ஜெய் துவனி ஹோயிலே ஷக்கல் புவன், உலகம் முழுக்க வந்து ஜெய் ஜெய் ஹரி போல் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. சமத்கார் ஹொய்யா லோகே பாவே மனுமன், எல்லாருடைய மனமும் வந்து இப்படி சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஜகத் பரியா லோக்கபலே ஹரி ஹரி, உலகம் முழுக்க இந்த ஹரி ஹரி அப்படிங்கிற கோஷத்தில் நிரம்பி இருக்கிறப்ப ஷேக்ஷனே அந்த தருணத்தில்
கௌர கிருஷ்ண பூமே அவதரி, கௌர கிருஷ்ணர் பூமியில அவதரிக்கிறார். பிரசன்ன ஹோயிலா சப ஜகத்தே ரமண, பகவான் தோன்றினையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனமும் சந்தோஷமாயிடுது. ஏன் சந்தோஷமாச்சு? ஏன் சந்தோஷமா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து சந்தோஷமாச்சு? யாருக்கும் தெரில, ஆனால் சந்தோஷமாயிடுது. ஹரிபலி ஹிந்துக்கே ஹாஷ்ய கொரையே ஜவன், இந்த ஹிந்துக்கள்லாம் ஹரிஹரின்னு சொல்கிறான்னு சொல்லி அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு ஜவன் இஸ்லாமியர்களும் வந்து ஹரிஹரின்னு சொல்கிறான், அவங்களும் சொல்கிறாங்க. ஹரிபலி நாரிகனே ஜெய் ஹுலாஹுலி, ஹரிஹரி சொல்லி பெண்களும் வந்து அவங்க வந்து ஹுலாஹுலி, அவங்க அதுக்கு என்ன தமிழில் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்? குலவை எழுப்புறது. ஓகே, குலவை எழுப்பின்றிருந்தாங்க அவங்களும். ஸ்வர்கே வாத்திய நிறுத்த கொரி தேவ குத்துகலி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு வாத்திய நிறுத்தியம், வாத்தியம் வாசிக்கிறாங்க, நடனத்தில் ஈடுபடுறாங்க. பிரசன்ன ஹோயிலா தசத்திக், 10 திசையும் சந்தோஷமாயிடுது. பிரசன்ன நதி ஜல, அங்கே நதியில் இருக்கக்கூடிய தண்ணி கூட சந்தோஷமாயிடுது. ஸ்தாவர ஜங்கமே கோயிலே ஆனந்தித்த விவ்வல, அங்கே இருக்கக்கூடிய ஸ்தாவரம் ஜங்கம அசையக்கூடியவை அசையாதவை எல்லாமே வந்து ஆனந்தித்த விவ்வல, ஆனந்தத்தினால மூழ்கடிச்சு போய் கிடக்கு. நதியா உதயகிரி பூர்ணச்சந்திர கௌரஹரி, நதியா அப்படிங்கிற ஒரு உதயகிரியில் தோன்றி இருக்கிறார் பூர்ணச்சந்திரரான கௌரஹரி. கிருப்பாக்கரி ஹொயிலே உதாய், கருணையோடு அவர் உதயமாயிருக்கிறார். பாப தம ஹொயிலோ நாஸ், அதனால் என்னென்னா பாவத்தினுடைய தம, பாவம் அப்படிங்கிற இருளானது நாஷ், அது வந்து நாசமாயிடுச்சு. த்ரிஜகத்தேர் உல்லாஸ், மூ உலகமும் மகிழ்ச்சி அடைகிறது. ஜகபரி ஹரித்வனி ஹொய், எப்படி ஹரி நாமத்தை உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சேகாலே நிஜாலை, அந்த நேரத்தில் நிஜாலை தன்னுடைய வீட்டில் யார் உட்டியா எந்திரிக்கிறார், அத்வைத்த ராய், அத்வைத்த ஆச்சாரியர். நிருத்தியக்கரே ஆனந்தித்த மனசில் சந்தோஷமாய் அவர் பாட்டுக்கு ஆடுறார். அவர் வீடு எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் இருக்குது. அவர் பாட்டுக்கு ஆடுறார் கேட்டுட்டு. ஹரிதாஸே லங்கா சங்கே, தன்னோட ஹரிதாஸை கூப்பிட்டுக்கிறார், வாப்பா நீ வான்னு கூப்பிட்றார். ஹுங்கேர கீர்த்தனர், அங்கே கூக்குரல் எழுப்பி கீர்த்தனம் பண்ணுறாங்க. கேனோ நாச்சே கேஹோ நோகி ஜானே, ஏன் ஆடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன் ஆடுறாங்க இவங்க திடீர்னு? கேனே நாச்சே, ஏன் ஆம்பா ஆடுறாங்க? கேஹோ நோகி ஜானே, யாருக்கும் தெரியல. தேக்கி உப்பராக ஹாஷி, சந்திரகிரகணத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. சீக்கிர கங்கா காட்டே ஆசி, எல்லாரும் கங்கை கரைக்கு போகிறாங்க. ஆனந்தே கொரிலோ கங்கா ஸ்நான், இவங்க 2 பேரும் போகிறாங்க, ஹரிதாஸ் தாக்கூரும் அத்வைத ஆச்சாரியன் போயிட்டு ஆனந்த கருளே கங்கா ஸ்நான், சந்தோஷமாக கங்கா ஸ்நானம் பண்ணுறாங்க. பாயா உப்பராக சொலே, அதுக்கப்புறம் அந்த உப்பராகம் கிரகணத்தை வந்து அதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஆப்பனாரே மனோபலு, தன்னுடைய மனோபலத்தினால பிராமணேரு திலா நானாதான், பிராமணர்களுக்கு பலவிதமான பொருட்களை வந்து தானமாக கொடுக்குறாங்க. ஜகத் ஆனந்தமய், உலகமே சந்தோஷமாக இருக்குது. தேக்கி மனோ சா விஸ்மய், மனமானது அவ்வளவு தூய்மையாக இருக்கிறத பார்க்கறது. டாரே டோரே கஹே கிருஷ்ணதாஸ் ஹரிதாஸ், இதை வந்து டாரே டோரே அப்படி சைகையில் வந்து ஹரிதாசர் வந்து புரிஞ்சுக்கிறார். அவர் கேட்குறார், தொமார் ஐச்சன ரங்கே மொரோ மன பிரசான், உங்களை இப்படி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேக்கி குச்சு கார்ஜே ஆச்சே பாஷ், இதில் என்ன ஏதோ விசேஷம் ஏதோ இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவர் ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறார். ஆச்சாரிய ரத்ன ஸ்ரீவாஸ் ஹொய்லோ மனோ சுக உல்லாஸ், ஆச்சாரிய ரத்னர் ஸ்ரீவாசர் அவங்களுடைய மனமும் வந்து சுக உல்லாசம், சுகத்தில் மகிழ்ச்சி அடைகிறது. ஜாய்ஸ்தானே கோயிலோ கங்கா ஜல், அவங்களும் வந்து கங்கைக்கு போய் நீராடுறாங்க. ஆனந்தே விவ்வல மனோ, சந்தோஷத்தில் மூழ்கடிக்கப்பட்ட மனதுடன் கரே ஹரி சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுகிறார்கள். நானா தான கோயிலோ மனோபலே, மனோபலத்தில் பலவிதமான தானங்களை அவர்களும் கொடுக்கிறார்கள். ஏய் மத பக்ததி ஜார ஜெய் தேசஸ்திதி, இப்படி எந்த பக்தர்கள் எந்தெந்த நாட்டிலெல்லாம் இருந்தாங்களோ தஹா பாங்யா மனோபலே, அவங்க எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கு சந்தோஷம் அடைஞ்சு அவங்க எல்லாரும் மனோபலத்தில் தானம் பண்ணுறாங்க, எதோ செய்கிறாங்க.
எல்லாருக்கும் சந்தோஷம் வருது. ஏன்னா எது விவரம் தெரியாதவங்களும் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, தானாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாச்சே, சில பேர் எல்லாரும் ஆடுறாங்க. கரே சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுறாங்க. ஆனந்தே விவ்வளமன், அவங்களுடைய மனமானது ஆனந்தத்தில் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறது. தான கரே கிரகணேர சலை, கிரகணத்தினுடைய போர்வையில் அவங்க வந்து தானம் பண்ணிட்டுருக்காங்க. பிராமண சஜ்ஜன நாரி நானா திரவிய தாலிபரி, பிராமணர்கள் சஜ்ஜன பெண்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நானா திரவிய தாலிபரி, பலவிதமான தானியங்களை வந்து தட்டில் எடுத்துக்கிறாங்க. தட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய பார்க்க வர்றப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சீர் கொண்டு வர்ற மாதிரி தட்டில் வந்து திரவியங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஆயிலோ சபே ஜௌத்துக்கோ லொய்யா, அவங்க எல்லாரும் இப்படி பரிசு பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க குழந்தைய பார்க்கறதுக்காக. ஜேன காஞ்சா சோனா துதி, காச்ச சோனானா தங்கம், காச்சானா அப்போ புதுசு தங்கம். எப்படி புதுசாக இருக்கக்கூடிய தங்கம் வந்து துதி பிரகாசமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா அந்த குழந்தை. தேக்கி பாலகேர மூர்த்தி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாலகனுடைய முகத்தை பார்த்துட்டு ஆசீர்வாது கோரே சுக்கப்பாய், சந்தோஷம் அடைஞ்சு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. குழந்தைய பார்க்க வந்தால் பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறது அந்த காலத்தில் வழக்கம். இந்த காலத்தில் வந்துட்டு சும்மா கைத்தறி பார்த்துட்டு ஹேய் ஹலோ சொல்லிட்டு போகிறது கிடையாது. அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இவங்கெல்லாம் மட்டும் வரல, நிறைய பேர் வர்றாங்க. ஊரில் இருக்க பொண்ணுங்களாம் வரல, தேவலோகத்தில் இருந்து பெண்கள்லாம் வராங்க. சாவித்ரி, கௌரி, சரஸ்வதி, சச்சி, ரம்பா, அருந்ததி, ஆரஜத்த தேவி, தேவநாரிகண, இந்த மாதிரி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் வருகிறார்கள். எப்படி வராங்க, நானா திரவிய பாத்திரபரி பிராமணேர வேஷதரி, பலவிதமான பொருட்களை எடுத்துக்கிட்டு பிராமணீர வேஷதரி, பிராமண பெண்களுடைய வேஷத்தை பூண்டு கொண்டு ஆசி சபே கோரே தர்ஷன், மகாபிரபு தரிசிக்குவதற்காக வருகிறார்கள் குழந்தையை பார்க்கறதுக்காக பலவிதமான அன்பளிப்புகளோட. அந்தரிக்ஷே தேவகண, தேவலோகத்தில் இருக்க விண்ணுலோகத்தில் இருக்கக்கூடிய தேவகணங்கள் எல்லாம், கந்தர்வர், சித்த, சாரண, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஸ்துதி நிருத்தியக்கரே வாத்திய கீத, வாத்தியம் வாசிச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஸ்துதி பண்ணிட்டு ஆடின்னு இருக்காங்க. நர்த்தக்க, அங்கே வந்து ஆடுறவங்க. வாத்தக்க, வாத்தக்க வாத்தியக்காரர்கள். பாட்டனா ஆசி வழங்கறதுக்குனே ஒரு சிலர் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நவதீபே ஜாரநாட்ட, நவதீபத்தை வந்து அவங்களுடைய மேடை ஆக்கிக்கிட்டாங்க. ஒரு ஊரில் ஒரு காலத்தில் விசேஷம் ஏதாவது ஒன்று ஆச்சு, எங்கேயாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம் என்னென்னா, இந்த ஆடுறவங்க பாடுறவங்க ஆசி கொடுக்குறவங்க எல்லாரும் வந்து அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுவும் அவர் வந்து கொஞ்சம் பிரபலமானவராக வசதி உடையவராக இருந்தார் அப்படின்னா உடனே வந்துடுவாங்க. அது பொதுவாக இருக்கக்கூடிய வழக்கம். வந்தோம்னா போனால் ஏதோ பாடினோம்னா ஆடினோம்னா அவர் கொஞ்சம் காசு கொடுப்பார், வாங்கிட்டு போகலாம், அவர் ஏதாவது செய்வார், வாங்கிட்டு போகலான்னு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் அவங்க வராங்க. ஏதோ இந்த குழந்தை வந்து இப்படி இருக்காமே, உருக்குன பொண்ணு மாதிரி இருக்காமே, உருக்குன தங்க மாதிரி இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க வராங்க. எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இயல்பு இருக்குது. அதனாலேயே அங்கே வந்து அந்த நவதீபத்தை தங்களுடைய மேடையாக மாற்றிக்கொண்டனர். சபையாசி நாச்சே பாயா பிரீத், எல்லாரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு இடத்துல வந்து. கெபா ஆசே கெபா ஜாய், யார் வந்தாங்க யார் போனாங்க. கெபா நாச்சே யார் ஆடுனாங்க, கெபோ காய் யார் பாடுனாங்க, சம்பாலித்தே நாரே கார் போல், யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்களுடைய மொழி கூட தெரிய மாட்டேங்க, என்ன மொழியில் பேசுனாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க. கண்டிலேக்க துக்க சோக, ஆனால் அவர்களுடைய துக்கம் சோகம் எல்லாம் வந்து போயிடுச்சு. பிரேமோத பூரித்த லோக, மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. மிஸ்ர கோயிலா ஆனந்திக்க விவ்வல, இதெல்லாம் பார்த்து மிஸ்ரர் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார், ஆனந்தத்தில் மூழ்கடிக்கப்படுகிறார். ஆச்சார்ய ரத்ன ஸ்ரீவாஸ் ஜெகநாத் மிஸ்ர பாஸ் ஆஷிதாரே கோரேஷ் சாவதான். சந்திரசேகர ஆச்சாரியர், ஆச்சாரிய ரத்னர் அவருடைய இன்னொரு பெயர். அவரும் ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெகநாத் மிஸ்ரை சந்தித்து ஆசி தரே கொரே சாவதான், அவருக்கு வந்து நிறைய
அவரை கொஞ்சம் கவனிச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. கராயில ஜாத்த கர்ம ஜெய் ஆச்சில விதி தர்ம தபே மிஸ்ர கொரே நானாதான். அவங்க வந்து ஜாத்த கர்மம் என்ன செய்யணுமோ அந்த சடங்கெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஜெகநாத மிஸ்ரரும் பல வகையான தானத்தை வழங்குறார். ஜௌத்துக்கே பாயிலோ ஜோத்தோ, நிறைய பரிசு வந்துட்டே இருக்குது. பரிசு பொருட்கள் வர்றவங்க எல்லாம் ஏதோ கொடுத்துட்டே போகிறாங்க. கரேவா ஆச்சிலோ கோத்தோ, பொதுவாக என்ன பண்ணுறாங்க, வீட்டில் நமக்கு பரிசு பொருள்லாம் வந்ததுன்னா நம்ம தூக்கி எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டே இருப்போம். இவர் ஜெகநாத் மிஸ்ரா என்ன பண்ணுறாருனா வர்றது எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த பக்கம் வாங்குறது அந்த பக்கம் கொடுக்கறது, ஒருத்தர் வாங்குறது ஒருத்தர் கொடுக்கறது. கரேவா ஆச்சிலோ கோத்தோ ஷபோதோன விப்ரத்திலோ தான், அவர் ஒரு பிராமணர், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்ததையும் சேர்த்து கொடுக்குறார், எல்லாத்தையும் தானம் பண்ணுறார். ஜத்தோ நர்த்தக, யாரெல்லாம் ஆடுறாங்களோ, காயனை பாடுறாங்க, பாட்டை ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, அகிஞ்சன ஜன ஏழைகளாக இருக்கிறாங்க எல்லாருக்கும் தனதியா கையில சபார்மன், எல்லாருக்கும் அது எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டே இருக்கிறார். இருந்தது வந்தது எல்லாத்தையும் தானம் கொடுக்குறார். அப்போ அந்த நேரத்தில் ஸ்ரீவாசேர பிராமணி, ஸ்ரீவாசருடைய மனைவி நாமத்தார மாலினி, அவங்க பேர் வந்து மாலினி, ஆச்சாரிய ரத்னேர பத்னி சங்கே, ஆச்சாரிய ரத்னருடைய பத்னியோட சேர்ந்துக்கிட்டு வராங்க, குழந்தைய பார்க்க தான் வராங்க. சிந்தூர், செந்தூரை எடுத்துகிட்டு வராங்க. ஹரித்ரா மஞ்சள், தைல எண்ணெய், கை நெற்பொரி, கலா வாழைப்பழம், நாரிக்கேல் தேங்காய், தியா பூஜை நாரி கான ரங்கே, இப்படி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பெண்களோட சேர்ந்து வராங்க. இதர பெண்களோட சேர்ந்து குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. அத்வைத ஆச்சார்ஜ பார்ஜா, அத்வைத ஆச்சாரியுடைய மனைவி ஜகத் பூஜித ஆர்ஜ, உலகமே வழிபடக்கூடிய ஒரு பெண். நாமதார சீதா டாக்குராணி, அவங்களுடைய பேர் சீதா டாக்குராணி. அத்வைதேர் ஆக்ஞா பாய், அத்வைதர்கிட்ட கட்டளை வாங்கிண்டு உத்தரவு வாங்கிண்டு கேல உபஹார லாங், அவங்க வந்து குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. தேக்கித்தே பாலக சிரோமணி, அந்த பாலக சிரோமணி எவ்வளோ அற்புதமாக வர்ணிக்கப்பட்டிருக்கா பாருங்க. எல்லா குழந்தையும் குழந்தைங்க தான், ஆனால் குழந்தைகளுக்கு இவர் வந்து சிரோமணியாக இருக்கார். அந்த பாலக சிரோமணியை பார்க்கறதுக்காக அவங்களும் பரிசு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டே வராங்க. என்னத்தை எடுத்துகிட்டு வராங்க அவங்க? ஸ்வர்ணேர கடி, ஸ்வர்ணேர தங்கத்தில் என்ன எடுத்துகிட்டு வராங்க? கடி, கடி பௌலி வளையல், கையில் போகிறதுக்கு வளையல். ரஜத முத்ரா தங்க நாணயம், பாஷுலி கொலுசு, ஸ்வர்ணேர அங்கத்த ககன, இப்படி தங்கத்தில் நிறைய ஆபரணங்கள்லாம் கொண்டு வராங்க. தூபாகு தே திவ்ய சங்க, ரெண்டு கையுக்கும் வந்து அவங்க சங்கு கொண்டு வராங்க. ரஜதேர மலபங்க, காலுக்கு காப்பு தங்கத்தில், அதுவும் தங்கத்தில். ஸ்வர்ணமுத்ரார நானாஹார ஆரகன, ஆரம் நெக்லஸ், ஆரம் வந்து பலவிதமான ஆரங்களை கொண்டு வருவாங்க, எல்லாமே வந்து தங்கத்தினால. அது மட்டும் இல்லை, வியாக்ரநக புலிநகம், ஹேமஜொடி, அது அந்த புலிநகத்தில் வந்து தங்கம் பதிச்சு புலிநகம் கழுத்தில் போடுவாங்க நிறைய பேர். கடிப்பட்ட சூத்திர டோரி, அரங்கா கயிறு, அதுவும் வந்து பட்டுல. ஹஸ்தபதேர ஜத ஆபரண, இப்படி கையுக்கு காலுக்கு என்னெல்லாம் ஆபரணம் இருக்குமோ எல்லாத்தையும் கொண்டு வராங்க. சித்திரவர்ண பட்டஷாடி, பட்டு சேலை கொண்டு வராங்க. சித்திரவர்ண பல வர்ணங்களோடு கூடிய. புனிபோதா பட்டபாடி, அப்புறம் குழந்தைக்கும் நிறைய பட்டு துணிகளை கொண்டு வராங்க. ஸ்வர்ண ரௌபிய முத்ரா பகூதன, தங்கம் வெள்ளி நாணயம் இதெல்லாம் நிறைய கொண்டு வராங்க, நிறைய செல்வத்தை கொண்டு வராங்க. அத்வைத ஆச்சாரியர் ஒரு செல்வந்தராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கொண்டு வராங்க. துர்வானா அருகம்புல், தானிய நெல், கோரோச்சனை, கோரோச்சனைங்கிறது வந்து இது பசுவோட பகுதியில் ஒன்று வைப்பாங்க, மஞ்சள் கலரில் ஏதோ ஒரு பொருள், கோரோச்சனை. ஹரித்ரா மஞ்சள், குங்குமம், சந்தனம், மங்கள திரவிய பாத்திரபரியா, இது எல்லாத்தையும் அவங்க வந்து நிறைய பாத்திரங்களில் ரொப்பிக்கிட்டு வராங்க. வஸ்திர குப்த தோலாச்செடி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி வராங்கன்னா, தோலாச்செடி பல்லக்கில், தோலில், பல்லக்குனா வந்து 4 பேர் தூக்குறது, தோல்னா வந்து 2 பேர் தூக்குறது, தோலாச்செடி தோலில் ஏற்றிக்கிட்டு, வஸ்திரகுப்தா துணி மறைச்சிக்கிட்டு வராங்க.
அந்த காலத்தில் பாரம்பரியம் என்னென்னா பெண்கள் வந்து மதிக்கத்தக்க பெண்கள் வந்து வெளியில் இருக்கக்கூடியவர்களுடைய பார்வைக்கு படமாட்டார்கள். ஊரில் வெளியில் பரப்பான தெரிஞ்சுக்கிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து மறைக்கப்பட்ட திரை சிலையோட கூடிய ஒரு பல்லக்கில் அவங்க வராங்க. தோளில் சங்கேலங்கா தாசி செடி அவங்க கூட வந்து வேலைக்காரிங்க நிறைய பேர் வராங்க. வத்ஸ்தாரங்கால பேட்டோரி பரியா எல்லாரும் வந்து நல்லா அலங்கரிக்க பண்ணிட்டு வராங்க. அதோடு சேர்ந்து நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் கூடையில் ரொப்பிக்கிட்டு வராங்க. பக்ஷ்ய போஜ்ய உபஹார சங்கே ஹொயிலோ பகுபார் நிறைய பொருள் எடுத்துகிட்டு வராங்க. பக்ஷ்ய சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன பொருட்கள் பக்ஷணம். போஜ்யனா வந்து வறுத்த சாப்பாடுன்னு சொல்லி வறுத்த பதார்த்தங்கள். உபஹார பரிசு பொருட்கள் இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பகுபார் நிறைய பல மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் நிறைய தூக்கிட்டு வராங்க. சச்சி கிருஹே ஹொயிலோ உபநீத இப்படி சச்சிதேவனுடைய வீட்டுக்கு அது எல்லாத்தையும் கொண்டு வராங்க. தேக்கியா பாலகா டாம குழந்தைய பார்க்குறாங்க. அவங்க குழந்தையினுடைய அங்கம் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. சாக்ஷாத் கோகுலகான பார்த்தா கிருஷ்ணர் கோகுலகானன் மாதிரியே இருக்கிறாரு இந்த ஆளு. வர்ண மாத்திர தேக்கி விபரீத்த ஆனால் கலர் மட்டும் வேற மாதிரி இருக்கே. அவரு கருப்பாக இருப்பார், இவர் மஞ்சள் கலரில் தங்க நிறத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சர்வ அங்க சுநிர்மான் ஒவ்வொரு அங்கமும் ரொம்ப பக்குவமாக இருக்கின்றது. சுவர்ண பிரதிமா பான இது வந்து நல்ல தங்கம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சர்வ அங்க லக்ஷணமாய் லக்கணமாய் எல்லா அங்கங்களும் ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கு. பாலகேர திவ்ய ஜோதி குழந்தையினுடைய தெய்வீகமான ஒரு ஒளியை பார்த்து தேக்கி பாயில பகு பிரீத்தி ரொம்ப அன்பு ஏற்படுகிறது. வாத்சல்யத்தே திரவில ஹிருதய அந்த வாத்சல்யத்தினால அவங்களுடைய ஹிருதயம் வந்து உருகிடுச்சு. துர்வா தானிய தில ஷீர்ஷே அருகம்புள்ளையும் தானியத்தையும் நெத்தியில் வைக்கிறாங்க. கைல பகு ஆஷிஷே அதை வச்சுட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. சிரஜீவி ஹவோ துய் பாய் ரெண்டு பேரும் நல்லா நீடூழி வாழணும். அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான் ஏற்கனவே, அண்ணனுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. புதுசாக பிறந்த குழந்தைக்கு துய் பாய் சிரஞ்சீவி, நம்ம ஊரில் சிரஞ்சீவின்னு சொல்லுவோம், சிரஜீவி வர அர்த்தம் தான். சிரஜீவி ஹோவோ சிரஞ்சீவியாக இரு. டாக்கினி சாங்கினி ஹோய்த்தே சங்கா உபஜிலச்சித்தே டாக்கினி சாங்கினிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான பேய்களில் அங்கே அந்த அதனுடைய வகைகள், அதில் நிறைய வகைகள் இருக்கும். அந்த வகைகள் அதுங்க கிட்டேருந்து சங்கா உபஜிலச்சித்தே அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த குழந்தைங்களாம் ஏற்கனவே வந்து 8 குழந்தைங்க பிறந்து செத்து போயிருந்தது. அந்த பூத்தங்கள்லாம் வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறனால டரே நாம் துயிலோ நிமாய் அதனால் அவருக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா நிம்மாயின்னு பேர் வைக்கிறாங்க. நிம்மாய் அப்படிங்கிறது வந்து வேப்ப மரம். நம்ம ஊரில் இன்றைக்கும் பழக்கம் உண்டு. அந்த பேய்கள்லாம் விரட்டணும் அப்படின்னா வேப்ப மரத்தை வச்சு பண்ணுவாங்க. அதனால் வேப்ப மரத்தையே பேராக வச்சுட்டா அவர் வந்து இந்த சங்கினி டங்கினி சங்கினிகிட்டேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறனால நிமாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அவங்க தான் பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு பேர் வைப்பாங்க. ஜாதகம் பார்த்து இன்னொரு பேர் வைப்பாங்க. பேருக்கா குறைச்சல் அவருக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேர் வச்சிடறாங்க. இந்தம்மா ஸ்ரீதா டாக்குராணி வந்து நிமாயினி பேர் வைக்கிறாங்க. அவங்க தாத்தா நீலாம்பர சக்கரவர்த்தி வந்து விஸ்வரூபர்னு பேர் வைப்பார், விஸ்வம்பரர்னு பேர் வைப்பார். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அக்கம் பக்கங்கள்லாம் இவர் வந்து ஹரிஹரின்னு சொல்லிகிட்டே இருக்காருன்னு சொல்லி கௌரஹரின்னு வைப்பாங்க. இந்த 3 பெயர்களும் அவருக்கு அப்போ வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பெயர்கள் பின்னாடி வந்தது. புத்திர மாதா ஸ்நான தினே குழந்தையும் அம்மாவும் குளிக்கிற நாளில் அவங்க வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய பிரசவ அறையிலேருந்து வெளியில் வருவாங்க. அப்போ தான் திலவத்சர விபூஷண புதுசாக அவங்க வந்து ஆடை ஆபரணங்களாக விடுத்திக்கிட்டு புத்திர சக மிஸ்ரேர சம்மானி குழந்தைய வந்து எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. சச்சி மிஸ்ரேர பூஜா லங்யா மனேத்த ஹர்ஷ ஹொய்யா கரே ஆயிலே சீதா டாக்குராணி அவங்க வந்து குழந்தை பிறந்தனி பார்க்க வர்றாங்க. அந்த வீட்டிலே தங்கிடுறாங்க. தங்கிட்டு அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா 2 பேரும் சீதா டாக்குராணிக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தங்களுடைய வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. அது வரைக்கும் அங்கே இருக்காங்க. ஐச்சே சச்சி ஜெகநாத புத்திரபாங்யா லக்ஷ்மிநாத பூர்ண ஹொயிலோ சக்கல வாஞ்சிதா இப்படி
லக்ஷ்மிநாதரை தங்களுடைய புத்திரனாக பெற்று ஜெகநாதரும் சச்சிதேவியும் அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்து கொண்டார்கள். தனதான்யே பரே கொரே லோகமானிய கொலைவர தினதினே ஹொய் ஆனந்தித்த. அவங்களுடைய வீட்டில் வந்து தனமும் தானியமும் நிறைய கிடந்தது. லோகமன்ய கிளையவர மக்களும் வந்து ரொம்ப கிடந்தாங்க. தினதினே ஹொய் ஆனந்தித்த, ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆனந்தமாக அவர்களுடைய வாழ்க்கை போனது. மிஸ்ரருடைய தன்மையை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. அவர் வைஷ்ணவர். மிஸ்ர வைஷ்ணவ, சாந்த, ரொம்ப அமைதியானவர். அலம்பட்ட, ரொம்ப அவர் வந்து ஆடம்பரமாக இருக்க மாட்டார், ரொம்ப முறையாக இருப்பார். சுத்த, தூய்மையானவர். தாந்த, கட்டுப்பாடுடையவர். தனபோக நாகி அபிமான், காசு பணத்தில் வந்து ஆர்வம் இல்லாதவர். புத்திரேர பிரபாவ ஜொத்தோ தன ஆஷி மிலே தொத்த, மகனுடைய பிரபாவத்தினால என்னெல்லாம் காசு அங்கே வந்ததோ. விஷ்ணு பிரீத்தே த்விஜே தேன தான, பகவான் விஷ்ணுடைய திருப்திக்காக அவர் வந்து த்விஜே பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துட்றார். பையன் அங்கே இருக்கிறனால என்னெல்லாம் காசு வருதோ எல்லாத்தையும் தானம் கொடுக்குறார். நாளைக்கு வச்சுக்கலாம், நாளான்னைக்கு வச்சுக்கலாம், 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம், ஒன்றும் கிடையாது. பகவான் விஷ்ணுடைய திருப்திக்காக எல்லாத்தையும் தானம் பண்ணுறார். அப்போ லக்னகணி ஹர்ஷமதி நீலாம்பர சக்கரவர்த்தி, நீலாம்பர சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு பெரிய ஜாதகக்காரர். அவர் என்ன பண்ணுறார், லக்னத்தை கணித்து எல்லாத்தையும் பண்ணுறது. அவர் வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறார், குப்த கிச்சு கோகிலோ மிஸ்ரர்கிட்ட போய் ரகசியமாக சொல்கிறார். என்னத்த ரகசியமாக சொல்கிறார், மகாபுருஷேர சின்ன லக்ன அங்கே பின்ன பின்ன தேக்கி ஏ தாரிபே சம்சாரே. அவர் சொல்கிறார், இவர்கிட்ட வந்து மகாபுருஷருடைய சின்னங்கள்லாம் இருக்குது இவருடைய அங்கங்களில். அதனால் இவர் வந்து உலகத்தையே விடுவிக்கக்கூடிய குழந்தையாக இருப்பார் பிற்காலத்தில். ஐச்சே பிரபு சச்சிகரே, இப்படி சச்சிதேவனுடைய இல்லத்தில் அவர் இருக்கார். கிருப்பாய் கோயிலே அவதார், கருணையோடு அவதரிச்சிருக்கார். ஜெய் இஹா கொரையே ஸ்ரவன். எங்கே முடியாமல் இருக்குது, ஓகே இங்கே அவர் குறிப்பிடலை. பட் இந்த குழந்தையானது உலகம் முழுக்க உலகத்தை விடுவிக்கும் அப்படிங்கிறனால அந்த குழந்தைக்கு வந்து அவர் விஸ்வம்பரர்னு பேர் வைக்கிறார். அந்த பெயரும் அதே தருணத்தை தான் வைக்கப்படும். இங்கே அவருடைய இங்கே இவர் சொல்கிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தமது காரணமற்ற கருணையால் சச்சிதேவின் இல்லத்தில் இவ்வாறாக அவதரித்தார். அவரது பிறப்பின் இந்த வர்ணனையை கேட்பவரிடம் சைத்தன்ய மகாபிரபு மிகவும் கருணை கொள்வதால் அத்தகு நபர் பகவானின் திருவடிகளை அடைகிறார். கௌர பிரபு தோயமாய், மகாபிரபு மிகவும் கருணை வாழ்ந்தவர். தாரே ஹொய் சதாய் சேய் பாய் தாஹார் சரண். யார் இதை வந்து கேட்குறாங்களோ அவங்க வந்து அவருடைய திருவடிகளை அடைய முடியும்னு சொல்லப்படுகிறது. ஜெய் ஹா கொரைய ஸ்ரவன், மகாபுருடைய ஜன்மலீலா கேட்கறதுனால ஜெய் ஹா கொரைய ஸ்ரவன், யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து அவருடைய சரணத்தை அடைய முடியும். பாய்யா மனுஷ ஜென்ம ஜே நா சுனே கௌரகுண், மனுஷ ஜென்மத்தை பெற்றுவிட்டு யாரெல்லாம் கௌரகுணத்தை கேட்காமல் இருக்கிறார்களோ ஹேன ஜென்ம தார வியர்த்த ஹோயில, அவர் பிறந்ததே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. பாய்யா அமிர்த துணி, அமிர்த துணி அமிர்தமான ஒன்று நதி, அமிர்தமான ஒரு நதியை பெற்றுவிட்டு பாய பெற்று பிறகு பியே விஷகர்த்த பாணி, விஷம் கொண்ட ஒரு நீரை ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு துரதிருஷ்டமானது. அந்த மாதிரி ஒருத்தன் வந்து மனுஷ ஜென்மம் கிடச்சிட்டு அவன் அதை வீணடிக்கிறாங்கிறார். ஜென்மியா சேகுனே நாகி மயிலோ, இப்படி மனுஷ பிறவி எடுத்துட்டு அவன் வந்து ஏன் இன்னும் சாகாமல் இருக்கிறாங்கிறார். பிரபுபாதருடைய மொழிபெயர் படிக்கிறேன். மனித உடலை பெற்றும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பாதையினை ஏற்றுக்கொள்ளாதவன் தனது வாய்ப்பை இழந்தவனாகிறான். அமிர்த துணி என்பது பக்தி தொண்டின் அமிர்தத்திலிருந்து ஓடும் நதியாகும். அந்த நதியின் நீரை பருகுவதற்கு பதிலாக மனித பிறவியை ஏற்ற பின்னரும் பௌதிக இன்பம் என்னும் விஷக்குழியில் இருக்கும் நீரை ஒருவன் அருந்துகிறான் என்றால் அவன் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காமல் முன்னரே மடிந்திருந்தால் அஃது அவனுக்கு நல்லதாக அமைந்திருக்கும். இருந்து என்ன பிரயோஜனம்? ஸ்ரீ சைத்தன்ய நித்யானந்த ஆச்சார்ய அத்வைத சந்திர சுரூப ரூப ரகுநாத தாச எல்லாரையும் வணங்குறார், எல்லாருடைய கருணை வேண்டுகிறார். இங்கே ஏ ஹா சபர ஸ்ரீச்சரணே, இவர்கள் எல்லாருடைய ஸ்ரீச்சரணங்களில்
ஷிரே வஞ்சி நிஜ தன. இதுதான் எனக்கு வந்து உண்மையான தனம், அதை தலையில் தாங்கி, அந்த உண்மையான தனத்தை தலையில் தாங்கி. ஜன்மலீலா காயிலோ கிருஷ்ணதாஸ், கிருஷ்ணதாசர் வந்து ஜன்மலீலையை எடுத்துரைத்திருக்கின்றேன் அப்படிங்கிறார். ஸோ இது வந்து சில இடங்களில் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லோகத்தோட அதே பொருளில் முடிப்பார். எல்லா அத்தியாயத்தையும் அவர் வந்து ஸ்ரீரூப ரகுநாதே பதே ஜாரையா சைத்தன்ய சரிதாமிருத்தே கோஹே கிருஷ்ணதாஸ் அப்படின்னு முடிப்பார்னு அவசியம் இல்லை. சில அத்தியாயங்களை அதே ஏறக்குறைய அதே பொருள் வேறு விதமான ஸ்லோகம். அதுதான் இந்த ஸ்லோகத்தை. ஸ்ரீ சைத்தன்ய நித்யானந்த ஆச்சார்ய அத்வைத்த சந்திர ஸ்வரூப ரூப ரகுநாத தாஸ் இஹா சபர ஸ்ரீச்சரணே சிரவந்தி நிஜதனோ ஜன்மலீலா காயிலோ கிருஷ்ணதாஸ். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? அத்வைதர் பணக்காரராக இருந்திருக்கார். நேற்று தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அத்வைதர் 300 ரூபா கடன் வாங்குறாரு. அதுதான் அங்கே ப்ரோப்பா சொல்கிறார், அந்த பொருளுரையில் விளக்குவார். அத்வைத்தர் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாருங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். அவருக்கு போய் 300 ரூபா கடன் வாங்குறதுங்கிறது வந்து என்ன விதமான ஒரு அவமானம் அவருக்கு வெளிப்புற தோற்றத்துலேருந்து பார்த்தா கூட. இன்னும் சொல்லப்போனால் அத்வைத்தருக்கு வந்து ஒரு வீடு இல்லை, 2 வீடு இருந்தது அவருக்கு. சாந்திபுரத்தில் ஒரு வீடு, நவதீபத்தில் ஒரு வீடு. அவர் பெரிய பணக்காரர். மகாபிரபு வந்து பிறந்தபோது அவர் வந்து சாந்திப்பூரில் இருந்தார். அதனால தான் அங்கேருந்து இங்கே வந்தாங்க இவங்க. இவங்களுடைய நவதீப வீடு வந்து மகாபிரபு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் சாந்திப்பூர் வீடு வந்து தூரத்தில் இருக்கும். அங்கேருந்து இவங்க வந்தாங்க. இங்கே வந்து ஸ்ரீல பிரபுபா எழுதியிருப்பார், படிக்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. அத்வைத ஆச்சாரியரின் மனைவியான சீதா டாக்குரானினால் வழங்கப்பட்ட பரிசுகளிலிருந்து அத்வைத ஆச்சாரியர் அச்சமயத்தில் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார் என்று தோன்றுகிறது. பிராமணர்கள் சமுதாயத்தின் செல்வந்தர்கள் அல்லர் என்ற போதிலும் சாந்திபுரத்தில் இருந்த பிராமணர்களின் தலைவராக இருந்த அத்வைத ஆச்சாரியர் மதிக்கத்தக்க வசதிகளுடன் இருந்தார். எனவே அவர் குழந்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு பல்வேறு ஆபரணங்களை பரிசளித்தார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை பிரபுபாத படிக்கிறவங்க எல்லாருக்கும் வருங்கனால பிரபுபாதர் எழுதிட்டாருங்க. ஆயினும் கமலாகாந்த விஸ்வாசர் ஜெகநாதபுரியின் மன்னரான பிரதாபருத்ரரிடமிருந்து அத்வைத ஆச்சாரியரின் கடனை அடைப்பதற்காக 300 ரூபாய் கேட்டார். பல்வேறு மதிக்கத்தக்க ஆபரணங்களையும் சேலைகளையும் பரிசாக அளிக்கக்கூடிய அத்தகு செல்வந்தர் 300 ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்துவது கடினம் என்று நினைத்ததாக குறிப்பிடப்படுகிறது. எனவே ரூபாயின் மதிப்பு அச்சமயத்தில் தற்போது இருப்பதை காட்டிலும் 10,000 மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். தற்போது யாரும் 300 ரூபாய் கடனை கடினமாக உணர்வதில்லை. எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் தன்னுடைய நண்பரின் மகனுக்கு பரிசளிப்பதற்கு அத்தகு விலை மதிப்புடைய ஆபரணங்களை சேகரிக்கவும் முடியாது. ஒருவேளை அச்சமயத்தில் 300 ரூபாய் என்பது தற்போதைய மதிப்பில் 30,000 ரூபாய்க்கு சமமானதாக இருந்திருக்கலாம். இது பிரபுபாத் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுகிறார். 45 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து 3 லட்சமா சொச்சம் 30 லட்சத்துக்கு மேலே. அதாவது அப்போ அந்த பொருட்கள்லாம் இருந்தாலும் கூட அது 300 ரூபாங்கிறது கொஞ்சம் பெரிய காசு அப்படிங்கிறது சொல்ல வர்றார். வேறு கேள்விகள்? 8 பெண் குழந்தைகளுடைய மறைவிற்கு உள்காரணம் அதுவும் இருக்கிறது. ஆமாம், அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தோமே, குறிப்பிட்டு இங்கே எதுவும் சொல்லப்படலை. ஏதோ வேற ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரல. வேறு ஏதாவது கேள்விகள்? அத்வைத்தர் வரல, வருவார். அப்பா வரல, மனைவி அவருடைய உத்தரவு கேட்டுட்டு வராங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வரார், ஆச்சாரிய ரத்னர் வரார், அவருடைய மனைவிமார்கள் வராங்க. அத்வைதாச்சாரியர் வரல. பகவான் சுதந்திரமானவர். ஏன் வரல, எதுக்கு வரலன்னா நம்மளாம் கணக்கு யோசிக்க முடியாது. ஸ்வரூப் தாமோதர் முராரி குப்தருடைய அந்த குறிப்புகள் வந்து இந்த நூலுக்கு வருது, சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கு வருது. பிருந்தாவன் தாசர் வந்து அவருடைய குறிப்புகள்
அவர் எதை வச்சு எழுதினார்? சைத்தன்ய பாகவதம் தான் பார்க்கணும். அவருடைய குறிப்புகள் வந்து அவருடைய பெரும்பாலும் அவருடைய குறிப்புகள் எல்லாமே நவதீபவாசிகள்கிட்டருந்து பெறப்பட்டது ஒரு விதத்தில். ஏன்னா அவருடைய அம்மா வந்து ஸ்ரீவாசருடைய உறவினர் பெண் நாராயணி. அதனால் நேரடியாகவே அவங்க வந்து அந்த தகவல்களை நவதீபத்திலிருந்து பலவிதமான தகவல்களை பெற்றிருப்பார்கள். அந்த தகவல்களை வச்சு விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதுகிறார். விருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய காலம் வந்து சைத்தன்ய மகாபிரபு காலத்திலேருந்து ரொம்ப தள்ளி கிடையாது. ஆனால் இவர் எழுதுறது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் கழித்து எழுதுகிறார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ். அதனால் இவர் வந்து அந்த நேரடியாக அந்த லீலைகளில் பங்கு கொண்டவர் கிடையாது. விருந்தாவன் தாஸ் தாக்கூரும் இந்த லீலைகளில் நேரடியாக பங்கு கொண்டவர் கிடையாது. இருந்தாலும் விருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கு அந்த காலம் வந்து ரொம்ப தள்ளி போனது கிடையாது. அதனால் அவர் நேரடியாக அங்கேருந்து கேட்டு எழுதுகிறாரு. இவர் வந்து அந்த குறிப்புகளை வைத்து எழுதுகிறார். நம்மளுடைய பார்வையிலேருந்து சொன்னோம்னா, இன்னொரு பார்வையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆச்சாரியர்கள் வந்து தெய்வீகமானவர்கள். அவர்கள் பகவானுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இந்த உலகத்தில் தோன்றுகிறார்கள். இந்த சாஸ்திரங்களை எழுதுவதற்காகவே அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விருந்தாவன் தாஸ் தாக்கூரை வியாசர் என்று சொல்கிறார். கிருஷ்ணதாசர் அவருக்கு சளைத்தவர் அல்ல. இவரும் அவருக்கு சளைத்தவர் இல்லை. முராரி குப்தருடைய குறிப்புகளும் இதில் இருக்கு. ஸ்வரூப் தாமோதருடைய சேஷலீலை வந்து முராரி குப்தர் அதிகமாக வர்ணிக்கலை, ஏறக்குறை இல்லை என்றே சொல்லலாம். ஸ்வரூப் தாமோதர் சேஷலீலை முழுக்க ஸ்வரூப் தாமோதருடைய குறிப்புகள். ஆதிலீலை வந்து முராரி குப்தருடைய குறிப்புகள். அதில் கூட எதெல்லாம் முராரி குப்தருடைய குறிப்புகள்லையும் எதெல்லாம் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சொல்லிட்டாரோ அதை இவர் எடுத்துக்கல. அதை விட்டுட்டு எந்தெந்த இடங்கள்லாம் அவர் விவரிக்காமல் இருக்கிறாரோ அதெல்லாம் இவர் சொல்லியிருக்கார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. श्रील प्रभुपाद की जय. श्री चैतन्य चरितामृत की जय. श्री चैतन्य महाप्रभु की जय. कृष्णदास कविराज गोस्वामी की जय. हरे कृष्ण.